முதலாவது ஒரு நாளை அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. மார்க் 1 வசனம். மார்க் 1 வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஒரு நாளை இயேசு எப்படி ஆரம்பிக்கிறார்? அதிகாலையில் எழுந்து கொள்கிறார், வனாந்தரத்திற்கு தனித்து போகிறார், அங்கே ஜெபம் பண்ணுகிறார். அதாவது பர்சனல் பிரேயர். தனித்து போய் பிதாவோடு ஆண்டவர் பேசுகிறார். தனிமையாய் போய் பிதா கிட்ட அவர் பேசுகிறார். எப்பொழுது? அதிகாலையில். அதிகாலையில். அப்ப அதிகாலையில முதலாவது அவர் எழுந்து மற்ற எந்த மனிதரையும் பார்ப்பதற்கு முன்பாக, எந்த மனிதரையும் சந்திப்பதற்கு முன்பாக முதலாவது பிதாவை அவர் சந்திக்கிறார். பிதாவே என்று அவரோடு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இப்படி வாழ வேண்டும் என்று அவர் மாதிரியை காண்பித்திருக்கிறார். அப்போ ஒரு நாளையில ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் அதிகாலையில் எழுந்து முதலாவது ஆண்டவரை சந்திக்கணும், முதலாவது அவருடைய முகத்தை தேடணும், முதலாவது இயேசுவை சந்தித்து பேசுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார். இதை நம்முடைய வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இது நம்மை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுந்தவுடனே முதலாவது அவரை நாம் சந்தித்து விட வேண்டும். அதிகாலை என்றால் எப்பொழுது? எனக்கு அன்பானவர்களே, என்ன சிலருக்கு 8 மணி தான் அதிகாலையே. அவங்க எழும்பி அப்புறம் காலையிலே எழும்பிட்டாங்களா 8 மணிக்கே, அப்படி சிலர் பெருமையா சொல்லுவாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது, இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து, அப்போ வெளிச்சம் வருவதற்கு முன்பாக, சூரியோதயத்திற்கு முன்பாக இருட்டோடே, அதான் அதிகாலை, இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரத்துக்கு போயிட்டார். இங்க ஓமன் நாட்டில் நிறைய வனாந்தரம் தான் இருக்குது. நீங்க எழுந்து புறப்பட்டு வனாந்தரத்துக்கு போயிடலாம். இயேசுவ மாதிரி பெண்கள் போக முடியாது, ஆண்கள் போய் ஜெபம் பண்ணலாம். ஆனா அதிகாலையில தனித்து நீங்க வனாந்தரத்துக்கு போவீங்களோ, தோட்டத்துக்கு போவீங்களோ, கடற்கரைக்கு போவீங்களோ, அல்ல உங்க வீட்டிலேயே ஒரு தனி அறையில ஜெபிப்பீங்களோ, யூ மஸ்ட் பி அலோன் வித் அவர் ஹெவன்லி ஃபாதர். தேவனோடு தனித்து இருக்கணும். அவருடைய சமூகத்துல தனியா உட்கார்ந்து மனந்திறந்து அவரோட காலையில பேசணும், அவரை துதிக்கணும், ஜெபிக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். அதிகாலையில் முதல் நேரம், உங்களுடைய முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். முதல் மணி நேரம் ஆண்டவருக்குரியது. அதிகாலை எழுந்த உடனே முதலாவது தேவ சமூகத்தில் போய் அப்படி நாம் ஜெபிக்கணும். இயேசு அப்படி ஜெபம் பண்ணி நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும், ஆபீஸ்ல வேலை செய்கிறார். 7:30 மணிக்கெல்லாம் ஒரு ஆபீஸ்ல இருக்கணும். ஒரு அதிகாரியாய் பணி செய்கிறார். 7:30 டியூட்டியில ஜாயின் பண்ணி தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருவார். ரொம்ப கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தவர். 7:30 மணிக்கு டியூட்டின்னா 7 மணி 7:15 அவர் போயிடுவார். அவர் சீக்கிரமா பிந்தி போக மாட்டார். எனக்கு அவர் தெரியும், ரொம்ப பெர்ஃபெக்டா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க வேலையில உண்மையா இருக்கணும்னு சொல்லி அவர் முன்கூட்டியே போய் விடுவார். சில கர்த்தருடைய பிள்ளைகள் பிந்தி போயிட்டு தினம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே மனுஷ தேவை உண்டாக்கணும், பிந்தி போறேன். அது மாதிரி இருக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. சரிப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையை நிறைய காரியத்துல சரிப்படுத்தணும். ஆண்டவரோடு நெருங்கி வாழணுமானா அந்த உண்மை ரொம்ப அவசியம். நான் அவரோடு ஒரு நாள் பிரயாணப்படும் போது கேட்டேன், எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க? 7:30 மணிக்கு எனக்கு வேலை ஆரம்பிச்சிரும் பிரதர். நான் ஒரு 7லிருந்து 7:15 ஆபீஸ் போயிடுவேன். நான் முன்கூட்டியே போய் அங்கே உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணி, நான் ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பைபிள் வாசித்து ஜெபிச்சுட்டு நான் ரெடியாக இருப்பேன். நான் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறேன். நான் மாதிரியாக இருந்தால் தான் ஆஃபீஸ் நல்லா இருக்கும். நானே பிந்தி போனால் எப்படி? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, அப்படின்னா 7:30 மணிக்கு நீங்கள் 7 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிறீங்கன்னா வீட்டை விட்டு 6 மணிக்கெல்லாம் கிளம்ப வேண்டியது இருக்குமே. எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறித்து உங்களுடைய அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், விடியற்காலை எழும்பி காலையில் 1 மணி நேரமாவது நான் ஜெபிச்சிருவேன் பிரதர். அதிகாலை 4 மணிக்கு எழும்பி ஒரு 1 மணி நேரமாவது நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபித்துட்டு தான் நான் வேலைக்கு புறப்பட்டு போவேன் என்பதாக அவர் சொன்னார். அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பீங்களா? 1 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், மிஷனரிகளுக்காக ஜெபிப்பேன், சபைகளுக்காக ஜெபம் செய்வேன்,
நம்முடைய தேச மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். உங்களை மாதிரி ஊழியர்கள் உங்களுக்காக கூட நான் ஜெபம் பண்ணுவேன் பிரதர். உங்களை மாதிரி சுவிசேஷங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். கடைசியில் ஒரு 5 நிமிஷம் என் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற குடும்பம், என்னுடைய பொறுப்புகளுக்காக ஜெபம் செய்வேன். குறைந்தது 1 மணி நேரம் நான் ஜெபம் செய்வேன் என்பதாக அவர் சொன்னார். ஜெபித்து விட்டு தான் நான் ஆபீஸுக்கு புறப்பட்டு போவேன். அவ்வளோதானே அவங்களுடைய ஜெபம் என்று கேட்டேன். மாலை 3 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும். ஏன்னா 7:30 மணிக்கு போகிறேன்ல, சீக்கிரம் 3:30 மணிக்கெல்லாம் முடிந்துடும். சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்து ஓய்வு எடுப்பேன். அதன் பிறகு எங்களுடைய தோட்டத்துக்கு போவேன். ஒரு வனாந்திரம், அவங்களுடைய தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தில் போய் குறைந்தது 1 மணி நேரம் நான் ஜெபம் செய்வேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் குறைஞ்சதை நான் ஜெபிச்சிருவேன் பிரதர். ஒரு பெரிய ஆபீசராய் பணி செய்கிறவர். அவர் சொன்னார், ஜெபிப்பதற்கு ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில முதல் இடத்தை கொடுத்திருந்தார். உங்களுடைய நேரத்தை கொடுப்பதுதான் முக்கியம். பணத்தை கொடுத்துடலாம், தசமபாகம் கொடுத்துட்றேன், காசு கொடுத்துட்றேன், நீ அது ரொம்ப சுலபம். உங்களுடைய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். நீங்க யாரை உண்மையா நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய டைமை நீங்க கொடுப்பீங்க. இயேசு மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தா உங்க நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீங்க. முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். இயேசு அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போய் ஜெபம் பண்ணினார். அந்த பழக்கம் இதுவரை இல்லாட்டா இன்றைக்கு அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளணும். உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்க டிசைட் பண்ணணும். நான் விழிப்பு வரும்போது ஜெபம் பண்ணுவேன் என்பதல்ல. 4 மணிக்கு எழும்பி ஜெபிப்பேன் அல்லது 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவேன். 5லேருந்து 6 என்னுடைய ஜெப நேரம் அல்லது 4லேருந்து 6 என்னுடைய ஜெப நேரம். ஆண்டவரே உம்முடைய பாத்துல காத்திருக்கணும். நீங்க தாகத்தோட கேட்டு அந்த நேரத்தை அர்ப்பணித்துக் கொண்டால் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் என்ன ஜெபிக்கிறது? எழும்பிடலாம் அலாரம் வச்சு கூட. என்னத்தை ஜெபிக்கிறது? அதை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இந்த 3 நாள் முகாம் முடிகிறதுக்குள்ள அந்த அதிகாலை 1 மணி நேரம் என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். ஆனா நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். அதிகாலை எழும்பி ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். அடுத்து பாருங்க, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். இயேசு அப்பதான் ஒரு ஊழியத்தை முடித்திருக்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஜனங்கள்லாம் இயேசுவை ராஜாவாக்கிடலாம். 5 அப்பத்தை கொண்டு அவர் ஆயிரக்கணக்கான பேரை போஷித்து விட்டார். இவரை ராஜா வந்துட்டா சாப்பிட்றதுக்கு கஷ்டமே கிடையாது. பிரசங்கம் கேட்டு கேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரை ராஜாவாக்கிடலாம் தான் நினைச்சாங்க. இயேசு சொன்னார், எல்லாம் ஓடி போங்கன்னு விரட்டிட்டார். நீங்க வேதத்துல வாச பார்த்தா அவர் துரிதப்படுத்தினார். அப்புறம் போங்க, கோவே. ஆண்டவர் விரட்டி கொண்டே இருந்தார். சீஸ்திரிகளை பார்த்து கூட அவளை துரிதப்படுத்தினாராம். நீங்க அக்கறைக்கு போங்க, என்னை தனிமையா, ஐ வாண்ட் டு பி அலோன், நீங்க தனிமையான விடுங்க, போங்கன்னு விரட்டி விட்டார். எதற்காக? he want to be alone with his heavenly father. அவர் மலையின் மீது ஏறி சாயங்காலமான போது தனிமையாயிருந்தார். மாலை நேரத்தில் காலையில ஜெபித்ததோடு நின்று விடவில்லை. மாலையில ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகிறார், பிதாவோடு பேசுகிறார். இந்த நாள் முழுவதிலும் தான் செய்த காரியங்களை பிதாவோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பேசுவதற்கு இயேசு அங்கே தனித்து போனார். விடியற் காலம் வரைக்கும் அவர் அப்படி ஜெபித்து கொண்டிருந்தார். நடுக்கடல்ல சீசர்கள் படகளை தத்தளித்து கொண்டிருந்த போது இரவின் 4ஆம் ஜாமத்துல தான் ஆண்டவர் கடலின் மேல நடந்து வந்தார். 4ஆம் ஜாமம் என்பது விடியற்காலை 3 மணிலிருந்து 6 மணி. அது வரைக்கும் இயேசு அங்கே மலையிலே தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் சாயங்காலத்திலே கூட ஜெபம் செய்தார். காலையில ஜெபித்ததோடு திருப்தி அடையாதபடி மாலையில ஒரு 1 மணி நேரம் ஆண்டவருக்காக கொடுங்கள். ஒரு மாலையில 1 மணி நேரம். சாயங்காலத்துல நீங்க ஒரு கடற்கரைக்கு போகலாம், ஒரு மலை பகுதிக்கு போகலாம். நல்ல அழகழகான பூங்காக்கள்லாம் இந்த தேசத்தில் அமைச்சிருக்கிறாங்க. அங்கே போய் தனியா உட்கார்ந்து நடந்து கொண்டே ஜெபிக்கலாம். ஒரு அற்புதமான நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்தி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். 4 மாவடியில ஒரு வனாந்தரம் இருக்கிறது, தேரி காடு என்று சொல்லுவோம். 4 மாவடி நாசிரியத்தை அந்த ஏரியாலாம் சேர்ந்து சிகப்பு மணல் உள்ள ஒரு பெரிய வனாந்தரம் இருக்கிறது. நான் அங்கதான் ஆண்டவர் என்னை சந்தித்து என்னை ஊழியக்காரனாய் உருவாக்கி எனக்கு தரிசனங்களை எல்லாம் கொடுத்தார். காலையில மாலையில எல்லாம் மணிக்கணக்காக அங்கேதான் போய் நான் தனித்து
ஜெபம் பண்ணுகிறது உண்டு. அந்த இடத்துல தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை குறித்த தரிசனங்களை எல்லாம் எனக்கு கொடுத்தார். எனக்கு ஒரு அண்ணனை தெரியும், அவங்க இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவங்க நல்ல ஆண்டவருடைய பிள்ளை, பிஸ்னஸ் பண்ணாங்க. சில நேரம் சாயங்காலம் நாங்களுடைய தேவனுடைய வீட்டுக்கு முன்னால் நின்னா அவங்க வந்து பைபிள் எடுத்துக்கிட்டு போவாங்க. ஆனால் எங்கே போகிறீங்க கேட்டால் ஜெபம் பண்ண போகிறேன் பிரதர்ன்னு சொல்லுவாங்க. வனாந்தரத்திற்கு, அந்த தேரி காடு என்கிற வனாந்தரத்திற்கு ஒரு பிஸ்னஸ் மேன் சாயங்காலத்தில் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பைபிளை தூக்கிட்டு வனாந்தரத்திற்கு ஜெபம் பண்ண போவார்கள். அந்த சாயங்கால நேரத்தில் தேவ சமூகத்தில் தனித்திருக்க போவார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த மாதிரி நேரத்தை கர்த்தருக்கு ஒதுக்க வேண்டும். எத்தனையோ காரியத்துக்கு நேரம் கொடுக்கிறோம், எத்தனையோ காரியத்துக்கு நேரத்தை செலவு பண்ணுகிறோம். ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு நாள் உட்கார்ந்து நீங்களே எழுதி பாருங்க, எதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்கன்னு கொஞ்சம் குறிப்பெடுத்து பாருங்க. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம், தூங்குவதற்கு எவ்வளோ நேரம், வேலைக்கு எவ்வளோ நேரம், டிராவலுக்கு எவ்வளோ நேரம், ஷாப்பிங்க்கு எவ்வளோ நேரம், மற்றவர்களோடு செல்ஃபோனில் பேச எவ்வளோ நேரம், எல்லாம் ஒரு குறிப்பெடுத்து பாருங்க. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே கொஞ்சம் சோதித்து பாருங்கள். நாம் இயேசுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டவர் எப்படி வந்து நம்மோடு பேச முடியும், நம்மோடு பழக முடியும், ஆண்டவர் எப்படி நம்மை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தில் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதிகாலையில் ஜெபம், சாயங்காலத்திலே கூட வனாந்தரத்திலே போய் இயேசு ஜெபம் பண்ணினார். அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில் நீங்கள் போய் ஜெபம் செய்யலாம். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப உங்களுடைய வித்தியாசமாக இருக்கும். மணிக்கணக்கு இயற்கை சூழ்நிலையில் ஜெபிச்சு பாருங்க, நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். இயேசுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் கவனித்தா, வனாந்தரத்தில் ஜெபிக்கிறார், உயரமான மலையில் ஏறி ஜெபம் பண்ணுகிறார், எருசலேமுக்கு போயிட்டா தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். அந்த இயற்கை சூழ்நிலையிலே ஜெபம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி நாம் தான் முயற்சி பண்ணணும், நாம் தான் அதற்காய் பிரயாசப்படணும், அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். அது மாதிரி ஜெபிக்கலாம். சகோதரிமார்கள் கூட மாலை நேரத்தில் வந்துட்டு அந்த குடும்ப பாரம் வேலையினை அதிலே சிக்கி கொள்ளாதபடி அதை லகுவாக்கி கொள்ள வேண்டும். வீட்டு வேலைகளை ரொம்ப பாரம் எடுத்து அதில் சிக்கி கொள்ளாம, பிசாசு நிறைய பேருடைய ஜெப நேரத்தை முடக்குவதற்காக பல கவலைகள், பல பாரங்கள், சமையல் காரியங்கள் அல்லது குடும்ப காரியங்கள் என்று அப்படியே முடக்கி விடுகிறான். அதிலேயே நிறைய பேர் கவனம் செலுத்தி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவள் கொடுக்க விடாதபடி செய்து விடுகிறான். சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம ஏன் ஜெபம் இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லும். பிள்ளைகள், படிப்பு, கணவர், வேலை, அது மாதிரி ஆண்கள் ஆபீஸில் வேலை, ரொம்ப டயர்டு, காரணம் சொல்வதற்கு நிறைய காரியங்களை பிசாசே நம்ம கற்றுக் கொடுப்பான். அதனால நாம் அதையெல்லாம் உதறிவிட்டு, எனக்கு அவர் தான் முக்கியம், நான் அவரோடு இருக்கணும், நான் அவரோடு பேசணும், என் ரட்சகர், என் ஆண்டவர், அவருக்கு என் நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு தினகரன் அவர்கள் ஒரு சமயம் ஒரு அனுபவத்தை சொன்னார்கள். ஒரு சமயம் ஒரு வீட்டார் அவங்களை ரொம்ப அன்போடு கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மாலை நேரம் அந்த வீட்டாரை சந்திப்பதற்கு பிரதர் போயிருந்தாங்களாம். அந்த குடும்பமே உட்கார்ந்து பேசிக்கொண்டு நாங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். பிரதர் வந்தாரு. திடீரென்று அவருடைய வாலிப மகள், கல்லூரியில் படிக்கிற வாலிப மகள், அந்த மாலையில் குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எழுந்து உள்ளே போய்விட்டாள். அப்புறம் இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க பிரதர், சரி ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் என்று சொல்லி மகளை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்பொழுது சொன்னாங்க, மகள் இப்பொழுது வந்துவிட மாட்டாள்னு சொன்னாங்க. என்ன விஷயம் என்று கேட்டார்கள். இந்த மாலை நேரம் அவள் ஜெபம் பண்ணுகிற நேரம். அந்த ஜெபம் பண்ணுகிற நேரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாள். அவள் ஜெபம் பண்ண போய் முழங்கால் படியிட்டு விட்டாள். பிரதர், இன்னும் அவள் ஜெபத்தை முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், நாங்கள் அவர்கிட்ட சொல்லிக் கொள்ளுகிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார்களாம். பிரதருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மகளா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பாரு. ஊழியக்காரனை விட ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பாரு. இயேசுவுக்கு முதலிடம். இந்த பழக்கம் நமக்கு வர வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேர் ஊழியக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து இயேசுவை 2ஆம் தரமாய் மாற்றி விட்டோம். நமக்கு இயேசுதான் முக்கியம். நமக்காக ஜீவனை கொடுத்த அவர்தான் முக்கியம். அவருக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த அனுபவத்தை சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு அப்படி நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 6:12 வசனம்.
அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஒரு ஜெபம் பண்ணுவதற்காகவே ஒரு மலையின் மீது ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முக்கியமான ஒரு காரியம், தீர்மானம் எடுக்க வேண்டும். தன்னுடைய 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ளணும். இயேசுவை பின்பற்றி வர நிறைய பேர் கொடுத்துட்டாங்க, அவர் சூழ்ந்து இருக்கிறாங்க. அதுல 12 பேர் அவர் செலக்ட் பண்ணணும். ஒரு முக்கியமான காரியம். அதனால இரவு முழுவதும் பிதா கிட்ட அவர் பேசுகிறார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். பிதா கிட்ட ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, மாதத்துல ஒரு நாளாவது முழு ராத்திரியும் தேவ சமூகத்திலே தனித்திருந்து ஜெபிக்க நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஜெபம் செய்யலாம். இரவு முழுவதிலும் ஜெபம். உங்க வீட்டிலேயே நீங்க ஜெபிக்கலாம். தனித்திருந்து ஆண்களாக இருந்தா 4-5 பேர் சேர்ந்து போய் மற்ற இடங்கள்ல எங்க வசதி இருக்கிறோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் ஜெபம் செய்யலாம். இரவெல்லாம் இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்பதாய் பார்க்கிறோம். எனக்காக ஒரு சகோதரர் ஜெபம் பண்ணி தான் அற்புதம் நடந்தது. நொண்டியாக கிடந்த என்னை ஆண்டவர் நடக்க பண்ணினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் வாலிபனாக இருந்தபோது பாடி என்கிற இடத்துல ஒரு ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்தவர். ஆனா நல்ல ஒரு விசுவாசி. அவங்க ஜெபிக்கும் போது எனக்கு அற்புதம் நடந்தாரு. அவர் முழு நேர ஊழியக்காரர் அல்ல, பாஸ்டரும் அல்ல, எவஞ்சலிஸ்டும் அல்ல. அவர் ஒரு விசுவாசி. அதன் பிறகு அவன்கிட்ட பேசும்போது தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் சொன்னாங்க. அவன் சாமுவேல் அண்ணன் என்று அன்பாய் நாங்கள் அழைப்போம். அவங்க சொன்னாங்க, வாரத்துல ஒரு நாள் வேலை பார்க்கிற சில வாலிபர்கள், 4-5 வாலிபர்கள், அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு அறையில கூடுவோம், ஒரு வீட்டில் கூடுவோம். ராத்திரி 9 மணிக்கு நாங்கள் ஜெபிக்க முழங்கால் படியிடுவோம். ஜெபித்துக்கிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க சொன்னாங்க, 9 மணிக்கு 4-5 பேர் முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்ணை திறந்து பார்த்தா காலையில் 6 மணி ஆயிரும். முழு ராத்திரியும் ஜெபித்து கொண்டே இருப்போம். அதுதான் அவ்வளவு பெரிய வல்லமை. அதனால தான் கத்தரப்படி பயன்படுத்தினார். இரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருப்போம் என்று சொன்னார்கள். ஃபேக்டரியில வேலை பார்க்கிறவர்கள் தான். அதனால இரவெல்லாம் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு சமயம் பம்பாய் பட்டணம் போயிருக்கும் போது பிசினஸ் செய்கிற ஒரு சகோதரனை சந்திக்க நேர்ந்தாரு. அவருடைய அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது சொன்னார், வாரத்துல ஒரு நாள் நாங்க இங்க இருக்கிற வியாபாரிகள் ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னார். நான் கேட்டேன், உங்களுடைய அனுபவத்தை எனக்கு சொல்லுங்க, அது எப்படி என்று கேட்டேன். அவர் சொன்னார், பிசினஸ் பண்ற ஒரு 4-5 பேர் சேர்ந்து பம்பாயில் இருக்கிற ஜுஹு பீச்சுக்கு போவோம். ராத்திரி 10 மணிக்கு நாங்க கேதர் பண்ணுவோம். அந்த பீச்சில் முழங்கால் படியிட்டு நாங்க ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபித்து கொண்டே இருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். வாரத்துல ஒரு நாள் முழு இரவும் ஜெபம் பண்ணுவோம். நாங்க ஜெபத்தை முடிக்கும் போது காலையில 6 மணிக்கு பலர் வாக்கிங் வந்துருவாங்க, காலையில வாக்கிங்கு. அது வரைக்கும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். வியாபாரிகள் தான், பிசினஸ் பண்றவங்க தான் ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை போல ஜெபிக்கணும். அந்த தாகம் நமக்குள்ளே வரணும், அந்த வாஞ்சை நமக்குள்ள வரணும். இன்னைக்கு காலையிலிருந்து கர்த்தர் அதை குறித்து உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இயேசு எப்படி ஜெபம் பண்ணினார் என்று. இப்போ இயேசுடைய ஜெப வாழ்க்கை குறித்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் அந்த தாகம் வரணும். இயேசுவை போல நான் ஜெபிக்க வேண்டும் என்பதாய். அதிகாலையில ஜெபிக்கிறார், சாயங்காலத்தில் ஜெபிக்கிறார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார். இந்த இயேசுடைய ஜெப வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்த ஒரு ஜெபம். அதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறக்க முடியாத, நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிற ஜெபம். அவர் தினசரி ஜெபம் பண்ணினார். வேறு அறிஞர்கள் இயேசுடைய ஜெப வாழ்க்கை ஆராய்ந்து சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு குறைந்தது 4 மணி நேரம் இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 40 நாள் உபவாசித்து ஜெபித்தது மாத்திரம் அல்ல, அவருடைய ஊழிய நாட்களிலேயும் ஒரு நாளைக்கு குறைந்தது 4 மணி நேரம் இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறார் என்று வேத அறிஞர்கள் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். அப்படி அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஜெபமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இயேசுடைய அந்த ஜெப வாழ்க்கையில கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த அந்த ஜெபம், அதான் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையை அசைக்கக்கூடிய ஒரு ஜெபம். அதை குறித்த சில காரியங்களை நாம் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். அதை குறித்த சில காரியத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறாரு, அவர் வழக்கத்தின்படியே, அவர் எருசலேமுக்கு வரும்போதெல்லாம்
இயேசுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அவர் எருசலேமுக்கு வரும்போது, யூதேயா பகுதிக்கு வரும்போது, கலிலேயா பகுதியில் கப்பர்நகூமில் தங்கினார். அங்கே உள்ள மலை பிரதேசங்களில் ஜெபம் பண்ணினார். யூதேயாவுக்கு வரும்போது, எருசலேமுக்கு வரும் பொழுது சில சமயங்கள் பெத்தானியாவில் உள்ள லாசருவின் வீட்டில் தங்கினார். ஆனால் அதிகமாக இயேசு கிறிஸ்து தங்கினது கெத்செமனே தோட்டத்தில், ஒலிவமரை சரிவில் இருக்கிற கெத்செமனே தோட்டத்தில். அங்குதான் ஆண்டவர் இரவு தங்கினார். அங்கே போய் ஜெபம் பண்ணுவது அவருடைய வழக்கம். அவர் தன்னுடைய வழக்கத்தின்படியே கெத்செமனே தோட்டத்திற்கு போனார் என்று அந்த வசனம் சொல்லுகிறார். அப்ப எருசலேமுக்கு இயேசு வந்தாலே பகலெல்லாம் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுவார், மக்களுக்கு அற்புதங்களை செய்வார். இரவாகிவிட்டால் கெத்செமனே தோட்டத்துக்கு போயிடுவார். அது ஒலிவமலை சரிவில் இருக்கிற ஒரு தோட்டம், ஒலிவ தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு செக் இருந்திருக்கிறது, அந்த ஒலிவ எண்ணெயை கசக்கி எடுக்கிற செக்கு. கெத்செமனே என்றால் ஆயில் பிரஸ், எண்ணெய் செக்கு என்பதாக அர்த்தம். அப்ப அந்த இடத்துல அந்த கசைக்கு பிழிந்து எண்ணெய் எடுக்கிற செக்கு இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல தான் இயேசு வழக்கமாய் போய் தங்குவது அவருடைய வழக்கம். அங்கே போய் ஜெபம் பண்ணுவார். சீசர்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு அங்குதான் போய் ஜெபம் பண்ணுவார் என்று. ஏனென்றால் யோவான் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அடிக்கடி அங்கே போயிருந்தாராம். கெத்செமனே தோட்டத்துக்கு இயேசு அடிக்கடி போயிருந்தார் என்பதாக வேதம் வழக்கமாய் போகிற இடம், அடிக்கடி போகிற இடம். எதுக்காக அங்க போவார்? ஜெபம் பண்ணுவதற்கு. இரவிலே போனால் தன் சீஷர்களை அங்கே உறங்க சொல்லிவிட்டு அவர் போய் தனித்து ஜெபம் பண்ணுவார். இரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருப்பார். பல மணி நேரம் ஜெபம் செய்வார். அங்குதான் அவர் வழக்கமாய் ஜெபம் பண்ணி தங்குகிற ஒரு இடம் அந்த கெத்செமனே தோட்டம். இன்றைக்கு கூட அங்க போனாலே உங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி உண்டாகும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அங்கே போகும்போது கெத்செமனே தோட்டத்தில் அந்த இருந்த இடத்துல ஒரு அழகான ஆலயம் கட்டி வைத்திருக்கிறாங்க. அதில் ஒரு 7-8 ஒலிவ மரம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஓல்டு அந்த ட்ரீ, ஒலிவ மரம், பழைய ஒரு வயதான ஒலிவ மரங்கள் ஒரு 7-8 இருக்கிறது. அது என்ன சொல்றாங்கன்னா, இது இயேசுவின் நாட்களில் இருந்த ஒலிவ மரம். ஒலிவ மரத்திற்கு ஒரு சிறப்பு, 2000 வருஷம் உயிர் வாழக்கூடியது. அது ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இயேசுவின் நாட்களில் இருந்த ஒலிவ மரம். நான் வருஷந்தோறும் போகும்போது வருஷந்தோறும் அந்த மரத்தை போட்டோ எடுத்துருவேன். நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். ஆனாலும் அந்த மரத்துக்கு முன்னால் நீ போட்டோ எடுக்க, அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். எதனாலன்னு சொன்னா, இந்த மரம் இயேசுவனுடைய ஜெப சத்தத்தை கேட்டிருக்குதே. இயேசு ஜெபித்த சத்தத்தை கேட்ட மரம் அந்த தோட்டத்தில் இப்பவும் இருக்கிற எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு காரியம். அப்போ அந்த இடத்துல ஒரு பகுதியில் நாங்கள் டைம் கேட்டு வாங்கி, நான் போகும்போது 1 மணி நேரம் ஜெபிப்பதற்கு டைம் கேட்டு வாங்கி, அந்த ஒலிவ மரத்தில் அந்த கெத்செமனே தோட்டத்தின் ஒரு பகுதியில் 1 மணி நேரம் எங்களுக்கு டைம் வேணும்னு கைடுகிட்ட பேசி முதல்ல புக் பண்ணி அங்கே உட்காந்து வசனத்தை தியானித்து குறைஞ்சது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்காமல் வர்றதில்லை. குறைஞ்சது 1 மணி நேரம் இந்தியாவுக்காக ஜெபிச்சுட்டு தான் அங்கேருந்து வருவோம். அங்கே ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா 1 மணி நேரம் 5 நிமிஷத்து போல போயிடும். அவ்வளோதான், டைம் போகிறதே தெரியாது. அந்த இடத்துல ஒரு ஜெப பிரசன்னம். அங்கே போனாலே ஒரு ஜெப பாரம். அங்கே போனாலே நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உண்டாகிவிடும். அந்த கெத்செமனே தோட்டம், ஏன்னா இயேசு அந்த இடத்துல உலாவி ஜெபித்திருக்கிறார். அதில் எந்த பகுதியில் ஒரு முழங்கால் போட்டு ஜெபித்தார் தெரியாது. அந்த ஏரியா முழுவதுமே. என்னால் ஒரு முறை போகல, அவர் அடிக்கடி போயிருக்கிறார். அப்ப அடிக்கடி போய் அந்த மலை அடிவாரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்திருக்கிறார். இயேசுடைய பாதங்கள் பட்ட இடம், அவருடைய முழங்கால் பட்ட இடம் இன்றைக்கும் இருக்கிறாரு. அங்க போனாலே உங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி ஊற்றப்பட்ட இடம். உங்களை நான் நிறைய பேரை பார்த்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, நான் கண்ணீர் விட்டு ஜெபிச்சதே இல்லை, ஆனா அந்த கெத்செமனே தோட்டத்துல எனக்கு கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணினேன் என்பதாக. என்னால் இயேசு ஜெபித்த அந்த இடம் அந்த மாதிரி ஒரு தேவ பிரசன்னம் உள்ள ஒரு இடம். இயேசு ஒரு நாள் போய் ஜெபிச்ச இடம் இல்லை, அடிக்கடி போய் ஜெபம் பண்ண இடம், வழக்கமாய் போய் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். அந்த மாதிரி உள்ள கெத்செமனே தோட்டம். இப்ப அந்த ஜெபத்துக்கு இந்த கடைசி அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் ஜெபித்த அந்த ஜெபம், அதுதான் விபரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்க. இயேசு தன்னுடைய சீஷரோடு கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போகிறார்.
மத்தேயு 26 37 38 வசனம் வாசிக்கும் போது இயேசு தன்னுடைய 11 சீஷரோடு போகிறார். அங்கே யூதாஸ் காரியத்து இல்லை, அன்றைக்கு 11 சீஷரோடு ஆண்டவர் போகிறார். போன போது அவங்களுக்கு தெரியும், சீஷர்களுக்கு இயேசு வழக்கமா இன்னைக்கு கெத்செமனே தோட்டம் தான் அப்படின்னு அவங்க போன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இன்னைக்கு விடிய விடிய அவர் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு. இயேசு ஒரு நாள் சீஷர்களை நான் இங்கே ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்தினதே கிடையாது. நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி சொன்னதும் கிடையாது. அவர் போய் ஜெபம் பண்ணுவார், அவ்வளோதான். அவங்களை யாரையும் கட்டாயப்படுத்தலை. சீஷர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இப்பவும் இயேசு சொல்லுகிறார், எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருங்கன்னு சொல்கிறார். எல்லாரும் முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்க போகிறேன் அப்படி இயேசு சொல்லவில்லை. இங்கே உட்காருங்கன்னு சொன்னார். அவங்களுக்கு தெரியும் நம்ம இயேசு ஜெபிக்க போகிறாரு, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவாரே தெரியாது, எல்லாம் டயர்டாக நம்ம தூங்கிடலான்னு மண் தர அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே ஒரு விசேஷமான இப்படி கூடாரம் போட்டது கிடையாது, கார்பெட்டு விரித்து கொடுக்கல. அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கே ஒரு காட்டேஜும் கிடையாது. அது ஒரு மலை அடிவாரம், கற்களும் முற்களும், அதாவது அந்த மண்ணும் அந்த கற்களும் உள்ள அந்த மலை பகுதி. அங்கதான் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போயிருக்கிறார். அங்கே வெளிச்சம் கிடையாது, இந்த நாட்களில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இருட்டான அந்த தோட்டத்துக்குள்ள இயேசு போய் அந்த குளிர் நிறைந்த நாள் அந்த நாள். ஏனென்று சொன்னால் அடுத்த நாளில் அந்த காய்பாவின் வீட்டிற்கு போன போது பேதுரு குளிர் காயும்படிக்கு நெருப்பண்டை உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போனது நாள் நல்ல குளிர் நிறைந்த ஒரு நாள் அது. அந்த மாதிரி ஒரு குளிரில் கெத்செமனே தோட்டத்துக்குள்ள இயேசு போய் தன்னுடைய சீடர்களை உட்கார சொல்லி 3 பேரை மாத்திரம் கூப்பிடுகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் வாங்க. இதுக்கு முன்னால இயேசு அப்படி செய்ததில்லை. தன்னுடைய 3½ ஆண்டு கால ஊழியத்தில் எத்தனையோ முறை அவர் எருசலேமுக்கு வந்திருக்கிறார், எத்தனையோ முறை இந்த கெத்செமனே தோட்டம் வந்திருக்கிறார். இதுக்கு முன்னால 3 சீஷரை தனியாய் பிரித்து அந்த தோட்டத்தில் தனியாக ஜெபிக்கல, அவர் போய் தனியாக ஜெபம் பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் 3 பேரை கூப்பிடுகிறார், என் கூட வாங்கன்னு. மற்ற 8 பேரை உட்கார வச்சுட்டு இந்த 3 பேரை கொஞ்சம் தூரம் கூட்டிக்கிட்டு போய் அந்த 3 பேருக்கு முன்னால அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மத்தேயு 26 37 38 வசனம் சொல்லுகிறது, அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 3 சீஷர்கள் நிற்கிறாங்க, இயேசு நிற்கிறார், அவங்களுக்கு முன்னால துக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார். துக்கம்னா என்ன, வியாகுலம்னா என்ன, அது எப்படி வெளிப்பட்டு இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுடைய முகத்துல துக்கம், அவருடைய உள்ளத்துல ஒரு வியாகுலம், பெருமூச்சு விட்டு இருக்கலாம். வியாகுலத்தோடு சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. ஒரு மரண வேதனை எனக்குள்ள இருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான துக்கம் என்னை அழுத்துகிறது. அதனால நீங்க இங்கே தங்கி விழித்திருங்கள், என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் இயேசு அப்படி கேட்டதே இல்லை. இந்த 3 பேரை தனியா கூட்டிக்கிட்டு போய் துக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு மரித்து விடுவாரோ, நான் செத்து போயிடுவனோன்ற அளவிற்கு ஒரு துக்கம் அவரை அழுத்தி கொண்டிருந்தார். அதான் தெய்வ மனிதர்கள் சொல்றாங்க, அவர் சிலுவைக்கு போய் விட்டு விடக்கூடாது. கெத்செமனே தோட்டத்திலே அவரை கொன்று விடும்படி பிசாசு போராடினான். அந்த மரண போராட்டத்தை இயேசு கெத்செமனே தோட்டத்திலே அனுபவித்தார் என்பதாய் சொல்லுகிறது. தி மென்டல் agony of Jesus Christ. No man can explain that agony. அதாவது இயேசு சிலுவையில காயப்பட்டதை விவரித்து விட முடியும். கையில் ஆணி அடிச்சாங்க, ரத்தம் அடிந்தது, தலையில முள்முடி சூட்டினாங்க, வாரினால் அடிச்சாங்க. அந்த வேதனைகளை எல்லாம் ஒரு மனிதன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், விவரித்து சொல்லிடலாம். ஏன்னா மனிதர்கள் இன்றைக்கும் காயப்படுகிறார்கள். ஆனால் விவரித்து சொல்ல முடியாத ஒரு காரியம், தி மென்டல் agony of Jesus Christ. இயேசு கிறிஸ்து அடைந்த அந்த மனதில் அடைந்த அந்த மரண வேதனை no man can understand. யாரால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது, யாரும் அதை விளக்கி சொல்லிவிட முடியாது. என்னால் மரணத்திற்கு ஏதுவான துக்கம், முழு உலகத்திற்காக அவர் திறப்பிலே நின்ற ஒரு இடம். கெத்செமனே தோட்டத்தின் ஜெபம் அவர் முழு உலகத்திற்காக திறப்பிலே நின்ற இடம். ஒரு பக்கம் பிதாவாகிய தேவன், இன்னொரு பக்கம் பாவம் நிறைந்த மனுக்குலம். இந்த 2க்கு நடுவாக திறப்பிலே நின்று முழு உலகத்திற்காக ஒரு மன்றாடின ஒரு இடம். இன்றைக்கு ஒரு சில நாடுகளுக்காக திறப்பிலே நிற்க நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் முழு உலகத்திற்காக இயேசு திறப்பிலே நின்ற ஒரு இடம்
கெத்செமனே தோட்டம். அப்ப முழு உலகத்தின் பாவ பாரமும் அவரை அழுத்திற்று. பிசாசனுடைய கூட்டம், முழு பாதாளமும் இயேசுவுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது. அவர் தனித்து நின்று அவர் போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பதான் அவர் உதவிக்கு ஆள் தேடுகிறார். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரமாவது என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இருதயத்துல மரணத்திற்கு ஏதுவான ஒரு துக்கம், அந்த அளவிற்கு ஒரு பாரம் அவரை அழித்து சீசர்களுக்கு முன்பாய் துக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார். யோசித்து பாருங்க எப்படி ஆண்டவர் பேசி இருப்பார். அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் அப்படியே இயேசு கிறிஸ்துவுடைய துக்கத்தை பார்த்து அப்படியே என்ன பேசுறது தெரியாம கலங்கி நின்று இருப்பார்கள். இயேசு சொல்லுகிறார், இங்கே நீங்க ஜெபம் பண்ணுங்க என்பதாக 3 பேரை ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்துட்டு அவர் சொல்லுகிறார், நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இங்க ஜெபிங்க, நான் போய் அங்க ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு இதுக்கு முன்னால் அப்படி செய்ததே இல்லை. 3 பேரை மாத்திரம் பிரித்து கொண்டு வந்தார். பாருங்க, இந்த மஸ்கட்ல எத்தனை 1000 விசுவாசிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு விசுவாசிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் தனியா கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஒரு சின்ன கூட்டத்தை தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு வந்த மாதிரி கொஞ்சம் வாங்க, நீங்க கொஞ்சம் வாங்க, உங்க வீட்டை விட்டு, உங்க பட்டணத்தை விட்டு, உங்க இடத்தை விட்டு கொஞ்சம் வாங்க, உங்களோட நான் பேசணும், என் பாரத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும், என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? உங்களை நம்பி கூட்டிட்டு வந்திருக்கிறார். உங்களை நம்பித்தான் இந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ நீங்க வந்துட்டு தான் நினைக்கிறீங்களா? இல்ல, இயேசு உங்க மேல நம்பிக்கை வச்சு அவர் பாரத்தை புரிந்து கொண்டு நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு உங்களை தனியா கூட்டிட்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இருக்காங்களே, எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அங்கே 11 சீஷர்கள் இருந்தாங்களே, அவ்வளவு பேர் வாங்க நீ கூப்பிட்டு இருக்கலாமே. எல்லாரையும் கூப்பிடல, 3 பேரை பிரித்து எடுத்தார். அப்ப அதே மாதிரி உங்களை பிரிச்சு எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார். அவர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். நீங்க அவரோட இணைந்து ஜெபிப்பீங்க, அவர் பாரத்தை புரிந்து கொள்ளுவீங்க. இந்த வளைகுடா நாடுகள், இங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்த மக்களை குறித்த காரியத்தை, பாரத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க உண்மையா ஜெபம் பண்ணுவீங்க, அந்த பாரத்தை புரிந்து கொள்ளுவீங்கன்னு நம்பித்தான் உங்களை ஆண்டவர் இங்கே பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறார். கெத்செமனே தோட்டத்துக்களை கொண்டு வந்த மாதிரி கர்த்தர் இந்த கூடாரத்துக்குள்ள உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னால துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு நீங்க இங்க இருங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தனியா போய் ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபிச்சுட்டு ரொம்ப வியாகுலத்தோட பாரத்தோட ஜெபிச்சுட்டு வந்து பாக்குறாரு, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, 1 மணி நேரம், அட்லீஸ்ட் 1 hour, 1 மணி நேரமாவது ஏன் கூட விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு போய் நாளைக்கு என்னை சிலுவையில் அறைய போறாங்க, நாளைக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன், குடிக்க தண்ணி கூட தர மாட்டாங்க, என் சரீரத்தை அடித்தெல்லாம் கிழிக்க போறாங்க, அதனால ஒரு 2 மணி நேரம் நான் தூங்கி ஓய்வு எடுக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படி இயேசு சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் அங்கே ஜெபம் பண்ணுகிறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெப உதவியை ஆண்டவர் தேடுகிறார். ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு உதவியை தேடு, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் அங்க போய் ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்றேன், நான் ஓய்வு எடுக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, நீங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்படித்தான் உங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அப்படி நீங்க பண்ணுவீங்கன்னு நம்பித்தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆனா அந்த 3 பேருமே தூங்கிட்டாங்க. ஆண்டவருடைய உள்ள எவ்வளவா துக்கப்பட்டு இருக்கும். ஒரு 3 பேரை நம்பி நான் கூட்டிட்டு வந்தா அவங்களும் தூங்குறாங்களே. இந்த 11 பேர்ல இந்த 3 பேராவது என் பாரத்தை புரிந்து கொள்ளுவாங்க. எல்லாரால விளங்கி கொள்ள முடியாது, எல்லாரால இதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த 3 பேரை என் வேதனை புரிந்து கொள்ளுவாங்க நீ கூட்டிட்டு வந்தா அவங்களும் தூங்கி விட்டார்களே. ஒரு ரொம்ப துக்கத்தோடு 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வளைகுடா நாடுகள், இங்க இருக்கிற ஆத்துமாக்கள், இங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள், ஆண்டவருடைய உள்ளம் பாரம் கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய உள்ளம் துக்கம் கொண்டிருக்கிறது. இந்த மக்களுக்காக அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது இதுக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாங்களா? ஆண்டவர் இயங்குகிறார். ஆராதிக்கிறவங்க இருக்காங்க,
காணிக்கை கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, வாரத்தை ஒரு நாள் வந்து திருவிருந்தில பங்கு பெறவங்க இருக்கிறாங்க. என் ஆசீர்வாதத்துக்கு ஜெபிங்க, எனக்கு ஜெபிங்கன்னு தலை நீட்டுகிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை தேடல, என் பாரத்தை புரிந்து கொண்டு என்னோடு இணைந்து இந்த வளைகுடா நாட்டில் இருக்கிற இந்த லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக யாராவது ஜெபம் பண்ணுவார்களா, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களான்னு சொல்லி உங்களை நம்பி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் என் தலைவலிக்கு ஜெபிங்க, என் குடும்பத்துக்கு ஜெபிங்க, என் வேதனை மாற ஜெபிங்கன்னு சொன்னா அவர் சோர்ந்து போவார். இவங்களை நம்பி கூட்டிட்டு வந்தா இவங்களும் சுயநலவாதிகளா இருக்கிறாங்களே, இவங்களும் சுயநலமா உள்ளவர்களாய் சொந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்களே, நான் எதற்காக அழைத்து வந்தேன் அந்த நோக்கத்தையே தெரியாமல் இந்த கிறிஸ்தவர்கள் இன்னும் சுயநலவாதிகளாய் வாழுகிறார்களே என்று அவருடைய உள்ளம் சோர்ந்து போகும். நீங்களும் மற்ற கிறிஸ்தவர்களை போல இருந்து கொண்டால், நீங்களும் மற்றவர்களை போல நடந்து கொண்டால் ஆண்டவர் வந்து பார்க்கிறார். பேதுருவே, 1 மணி நேரம் தானே என் கூட சேர்ந்து ஜெபிக்க நான் கேட்டேன், நீ ஜெபம் பண்ண கூடாதா என்பதாக. அவர் நம்பி கூட்டிட்டு போன 3 பேரும் கூட தூங்கிட்டாங்க. இப்ப ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணினார். அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணினார். அவர் தனித்து இந்த உலகத்திற்காக திறப்பிலே நின்று அவர் ஜெபித்தார். முழு பாதாளமும் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது. சாத்தான் அவரை அழித்து விடும்படி எழும்பி நிற்கிறான். அந்த வேதனையிலே அவரை கொன்றுவிட வேண்டும் என்று அவன் எழும்பி நிற்கிறான். எனக்கு அன்பானவள், அப்பொழுது அவர் எப்படி ஜெபம் பண்ணினார்? நீங்க பாத்தீங்கன்னா இயேசுடைய இந்த ஜெபம் கெத்செமனே தோட்டத்துல 10 விதமான ஜெபங்களை ஏறெடுக்கிறார். 10 காரியங்கள் இயேசுடைய அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்த காரியத்துல 10 காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். நான் அதை எத்தனையோ முறை தியானித்திருக்கிறேன், அதை பற்றி பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் சமீப நாட்களில் தான் அதை தியானிக்கும் ஒரு ஆவியானவர் ஒவ்வொன்றாய் என கற்றுக் கொடுத்து அந்த ஆழமான ஜெபத்திற்குள்ளே ஆண்டவர் வழி நடத்தினார். முதலாவது பாருங்க, அவர் எப்படி ஜெபம் பண்ணினார். லூக்கா 22:41 வாசிக்கும் போது, இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். முதலாவது அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். அவர் முழங்கால் படியிட்டு யோசித்து பாருங்க, அந்த மண் தரையில அந்த கற்களுக்கு மத்தியில அங்கே கார்பெட் விரிச்சிருக்கல, அல்லது அங்கே ஒரு மெத்தை விரித்திருக்கவில்லை. அவர் வெறும் மண் தரையில முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். முழங்கால நின்று அவர் ஜெபம் பண்ணினார். 1 மணி நேரத்துக்கு மேல அவர் ஜெபிச்சிருக்கணும். அவர் சொல்ல 1 மணி நேரமாவது என்று விழித்திருக்க கூடாதான்னா, எப்படி 1 மணி நேரத்துக்கு மேல அவர் அங்கே ஜெபித்திருக்க வேண்டும். சில மணி நேரங்கள் முழங்கால நின்று அவர் ஜெபம் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, மோசே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். நம்ம முழங்கால நிக்கணும், முழங்கால் படியிடணும். முழங்கால் படியிடுவது தேவனுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவது, நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை தாழ்த்தி நிற்பது, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நிற்பது. அது மாதிரி இயேசுவே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். நம்முடைய முழங்கால நாம் ஜெபித்ததற்கான அடையாளம் இருக்க வேண்டும். உங்களுடைய முழங்கால அடையாளம் இருக்குதா? உங்களுடைய முழங்கால காய்ப்பு பிடித்திருக்குதா? உங்களுடைய முழங்கால நீங்க முழங்கால நின்று ஜெபித்ததற்கான அடையாளம் இருக்கிறதா? தேசத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, இந்த வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத லட்சக்கணக்கான இந்த ஆத்துமாக்களுக்காக, இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற இந்த லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்காய், கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்காய் நீங்க முழங்கால நின்று ஜெபித்த அந்த காய்ப்பு, அந்த காயம் உங்களுடைய முழங்கால இருக்குதா? யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, முழங்கால் நின்னா வலிக்குமே அப்படின்னு கேட்டா, 1 மணி நேரம், அரை மணி நேரம் முழங்கால் நின்னா வலிக்குமேன்னு வலிக்கணும். வலிக்கிறதுக்கு தான் முழங்கால் நிற்கிறாரு. விலைக்கரையும் கொடுக்கணும். அப்படி முழங்கால் படியிட்டு இயேசு ஜெபம் பண்ணினார். எனக்கு அன்பான யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இரத்த சாட்சியாய் மரித்த போது அந்த ஆதி திருச்சபை விசுவாசிகள் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அவருடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார்களாம். அப்பொழுதுதான் அவருடைய முழங்காலை கவனித்த போது அது ஒட்டகத்தின் முழங்காலை போல் இருந்தது என்று சபை சரித்திரம் சொல்லுகிறது. ஒட்டகத்தின் முழங்காலை போல யாக்கோபுடைய முழங்கால் இருந்ததாம். அந்த அளவிற்கு அவர் முழங்காலிலே நின்று
ஜெபித்திருக்கிறார் என்பதாக சபை சரித்திரம் சொல்லுகிறாரு. உங்க முழங்காலை சோதித்து பாருங்கள், உங்களுடைய முழங்காலை நீங்க கவனித்து பாருங்கள். இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். இரண்டாவது, மத்தேயு 26:39 சொல்லுகிறாரு, இயேசு முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். முதலாவது முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், இரண்டாவது முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். முகங்குப்புற விழுறதுன்னா என்னது? சாதாரணமா நம்ம வாசித்துட்டு போறோம். முகங்குப்புற விழுவதுன்னா என்னது? முகம் தரையில பட விழுந்து ஜெபம் செய்வது, முகம் குப்புற விழுந்து ஜெபம் செய்வது. கிறிஸ்தவங்க அப்படி ஜெபித்து பார்க்க முடியாது. ஆனா இந்துக்கள் அப்படி வேண்டுதல் செய்வாங்க. பார்த்திருக்கீங்களா? இந்து கோயிலுக்கு போய் எங்க எப்படிதான் சாமி கும்பிட்றானே போய் பாருங்க. நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன், எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுலேயே அப்படிதான் தெய்வ வணக்க செய்வோம். முகங்குப்புற விழுவது, முகம் தரையில படுகிற மாதிரி சாஷ்டாங்கமாய் முகங்குப்புற விழுவது, தெய்வத்துக்கு முன்பாக அப்படி தங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பது. இயேசு முகம் குப்புற விழுந்து வசனம் சொல்லுகிறாரு. அவர் எப்படி ஜெபிச்சார்? கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டார். கொஞ்ச நேரம் முழங்கால ஜெபித்தார். பாரம் தாங்க முடியல, அப்படியே முகங்குப்புற. வானாதி வானங்களும் கொள்ளாதவர், பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றப்படுகிறவர், தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், இந்த உலகத்தின் பாவத்திற்காக திறப்பில் நிற்கும் பொழுது ஒரு மண் தரையில, ஒரு மண்ணும் கற்களும் நிறைந்த ஒரு மலை சரிவில் அந்த தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்து ஜெபித்தார் என்றால் எந்த அளவிற்கு இந்த உலகத்திற்காக திறப்பில் நின்று ஜெபித்திருப்பார். நம்முடைய வசதிப்படி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவரோ முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். இன்றைக்காவது முகங்குப்புற விழுந்து நாம் ஜெபித்திருக்கிறோமா? மண் தரையில, வீட்டுல கார்பெட்லையாவது முகங்குப்புற ஆண்டவருக்கு முன்னால விழுந்து கிடந்து நாம் ஜெபித்திருக்கிறோமா? ஆண்டவருடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து கிடந்து இந்த கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக மன்றாடி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நமக்கு கம்யூனியன் எடுக்கிற அந்த ஒரு நிமிஷம் கூட தரையில முழங்கால் போட நம்முடைய முழங்கால் இடம் கொடுக்கல. அதுக்கு ஒரு குஷன் தச்சு போடுறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கிறாங்க. அதை பொருத்தனை பண்ணோம், குஷன் தச்சு கொண்டு வந்தோன்னே ஒரு நிமிடம் கூட திருவிருந்துக்காக முழங்கால நிற்பதில்லை. கால் வலிச்சிடக்கூடாதான். முழங்கால் வலிச்சிடாம இருக்கிறதுக்கு குஷன் தச்சு போட்டு நம்ம ஜெபிக்க பழகி கொண்டு இருக்கிறோம். இயேசுவோ மண் தரையில முழங்கால் போட்டு மண் தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்து நமக்காக, இந்த உலகத்திற்காக திறப்பில் நின்று மன்றாடினார். முகங்குப்புற விழுந்து கிடந்து. யோசித்து பாருங்க, முகங்குப்புற ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடந்து நாம் என்றைக்காவது மன்றாடி இருக்கிறோமா? பாரம் அதிகமாகும் போதுதான் அப்படி ஜெபிக்க முடியும். உடைய உள்ளத்தில் ஆத்துமாக்களை குறித்த பாரம் அழுத்தும் போதுதான் அப்படி நீங்கள் விழுந்து கிடந்து ஜெபிக்க முடியும். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிகிறது. இந்த வளைகுடா நாடுகளிலே கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள், பக்தி உள்ள மக்கள், ஆனால் இந்த இரட்சகரை தெரியாதபடிக்கு இப்படி பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாரம் உங்களை அழுத்தினால்தான் நீங்கள் முகங்குப்புற விழுந்து கிடந்து கதற முடியும். என் இயேசு முகங்குப்புற விழுந்து கிடந்து அவர் கதறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். சில படங்களை போட்டிருப்பாங்க, இயேசு முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார்னு ஒரு பாறை மேல அப்படியே முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. ஒரு பாறை மேல அப்படியே முழங்கால் நின்று முகங்குப்புற விழுந்த மாதிரி. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க, மார்க்கு 14:35 வசனம் வாசித்தால், தரையிலே விழுந்து, இயேசு முகங்குப்புற விழுந்தது பாறை மேல இல்ல, தரையிலே விழுந்து. வசனம் தெளிவாய் சொல்லுகிற, இயேசு தரையில முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். அவர் பாறையில விழுந்த அல்ல. சிலர் படுக்கையில முகங்குப்புற விழுந்து பார்ப்பாங்க, சோஃபாவில முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. இயேசு பாறையில முகங்குப்புற விழுந்த மாதிரி. இயேசு பாறையில இல்ல, தரையில முகங்குப்புற விழுந்தார் என்று வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தரையில, மண் தரையில, அந்த புழுதி உள்ள தரையில தேவாதி தேவன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். யோசித்து பாருங்க, அவர் எப்படி ஜெபம் பண்ணினார். அவரோடு இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள்
இந்த வளைகுடா நாடை யோசித்து பாருங்க, ஓமன் நாட்டை எண்ணி பாருங்க. எத்தனை கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், எத்தனை நம்முடைய இந்திய மக்கள், இங்கு வந்து விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருக்கிற மக்கள், இந்த மெய்யான ரட்சகரை அறியாதபடி பாவத்தில் இருக்கிற மக்கள் எத்தனை லட்சம் உங்களுடைய கண் முன்னால் இருக்கிறது. கோடிக்கு மேற்பட்ட ஆத்துமாக்கள் இந்த சுற்றி உள்ள இந்த 8 நாடுகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறதுனாலதான், அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்ததுனாலதான் உங்களையும் என்னையும் நம்பி நீங்கள் அப்படி ஜெபிக்க மாட்டீங்களா? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஆண்டவர் ஏக்கத்தோடு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தரையிலே முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 4ஆவதாக கண்ணீர் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறாரு. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்துல அவருடைய கண்ணீர் சிந்தப்படுகிறது. அந்த கண்ணீர் அந்த தரையில விழுகிறது. அந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்திலே பாரம். எருசலேமை பார்த்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா பாடுறாங்க, துதிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க, மகிழுகிறாங்க. ஆனா இயேசுவை பாருங்க, யாரை குறித்து மகிழ்ந்த நடனம் ஆடுறாங்களோ அவருடைய முகத்தை பாருங்க, அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அதை யாருமே கவனிக்கல. அவருடைய முகத்தை யாருமே கவனிக்கல. எல்லாரும் அவரை பார்த்து நடனாடுறாங்க, ஓசன்னா ஓசன்னா, அவ்வளவுதான், வெற்றி வந்துட்டு ராஜாவாக வந்துட்டார் அப்படின்னு துதிக்கிறாங்க, பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க. அவருடைய முகத்தை யாருமே கவனிக்கல. அவர் எருசலேமை பார்த்து அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார், கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இயேசுடைய முகத்தை பார்க்க விருப்பம் இல்லை. எல்லாம் நடனம், பாடல், துதி, அதிலே நம்ம மயங்கி இருக்கிறோம். ஆனா இயேசுடைய முகத்தை பாருங்க, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இந்த வளைகுடா நாட்டில இத்தனை கோடி ஆத்துமாக்கள் அழிகிறது. இந்த ஓமன் நாட்டில மெய்யான தெய்வத்தை அறியாதபடி லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு இன்றைக்கு விசுவாசிகள் இல்லை. எல்லாரும் அவர் கழுதியின் மீது ராஜபவனியாய் வருகிறதை பார்த்து ஓசன்னா என்று துதித்து நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். அவரோ அழுது கொண்டிருக்கிறார். ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் அவர். ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் அவர். ஆத்துமாக்கள் அழிகிறது, ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகிறது. அவரால் எப்படி நடனமாட முடியும்? ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர், உயிரை கொடுத்தவர், அந்த ஆத்துமாக்களுக்காக சிலுவை சுமந்தவர். ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி, அழிவை நோக்கி போகும்போது ஆண்டவர் எப்படி மகிழ்ச்சியோடு நடனமாட முடியும்? அவருடைய உள்ளம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஆண்டவர் தேடுகிறார். என்னோடு சேர்ந்து நடனமாட வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கவில்லை. என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா என்று அழைப்பு கொடுக்கிறார். என் கூட சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? அவர் துக்கம் நிறைந்தவர் தெரியுமா? He was a man of sorrow. அழுது கொண்டிருந்த தேவன், ஆத்துமாக்களுக்காக பரிதபித்துக் கொண்டிருந்த தேவன் அவர். ஏனென்றால் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆத்துமாக்களுக்காக. கோடிக்கணக்கான ஆத்துமா நரகத்தை நோக்கி போகிறது. உங்க நாட்டில், உங்க பக்கத்தில், உங்க தெருவில், நீங்க வேலை செய்கிற இடத்துல எப்படி உங்களால் அழாமல் இருக்க முடியும்? ஆண்டவருடைய உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது. என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் தேடுகிறார். ஏக்கத்தோடு கூட முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். தரையில், மண் தரையில். என்னைக்காவது அதை யோசித்து பார்த்தீங்களா? உங்க பிள்ளைய மண் தரையில நடக்க விட மாட்டேங்கிறீங்களே. அவர் மண் தரையில, புழுதியில முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாரே. அந்த பாரத்தை என்னைக்காவது புரிஞ்சிருக்கிறீங்களா?
கண்ணீர் விட்டு அழுதா. ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விட்டு அழுதா. கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணினா. லூக்கா 22:44 சொல்லுகிறது, வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணினார். வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் வந்தது. வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணினார். குளிர் குளிர் நிறைந்த நாட்கள், குளிர் காய்வதற்கு நெருப்பு பற்ற வைக்கிற நாட்கள். அந்த மலையில் ஆண்டவர் ஜெபிக்கிறார். குளிர்ல வேர்வை வருகிறது. அப்படியானால் எவ்வளவு வியாகுலத்தோடு, எத்தனை பாரத்தோடு அவர் ஜெபித்திருக்க வேண்டும். வேர்வை சிந்தி. நம்ம வேர்வை வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு ஏசி வசதியோட ஜெபிக்கிறோம். அது கூட ஜெபிக்க நிறைய பேருக்கு மனம் இல்லை. அவர் வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணுகிறார். கண்ணீர் சிந்தி ஜெபித்தார். வேர்வை சிந்தி ஜெபித்தார். லூக்கா 22:44 சொல்லுகிறது, ரத்தம் சிந்தி ஜெபித்தார். அவருடைய வேர்வை துவாரத்தின் வழியாய் ரத்தம் வருகிறது. ரத்தம் சிந்தி ஜெபித்தார். விலைக்கரையும் கொடுத்து ஜெபித்தார். சாதாரண ஜெபம் அல்ல. கண்ணில கண்ணீர், சரீரம் எல்லாம் வேர்வை. அது ரத்தம் தென் பெருந்துளிகளாய் கீழே விழுகிறது. அந்த அளவிற்கு அவருக்குள்ள ஆத்மா ஒரு பாரம், ஒரு வேதனை, வியாகுலம் காணப்பட்டது. பலத்த சத்தத்தோடு எபிரேயர் 5:7 சொல்லுகிறாரு, பலத்த சத்தத்தோடு. யோசித்து பாருங்க, அந்த மலையில இயேசுவின் ஜெபிக்கிற சத்தம் தொனித்திருக்கும். பிதாவே, முழு உலகத்திற்காக பலத்த சத்தத்தோடு அவர் கதறுகிறார், என் தேவனே, இந்த கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக நான் திறப்பில் இருக்கிறேன் என்று அவர் முழு உலகத்திற்காக பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 22:44 சொல்லுகிறாரு, வியாகுலத்தோட ஜெபித்தார். வியாகுலம், வியாகுலத்தோட ஜெபித்தார். வியாகுலம்னா என்ன? ஏன் இந்த மாதிரி வியாகுலப்படுகிற வியாகுலம்? யோசித்து பாருங்க. லூக்கா 22:44 மறுபடியும் வாசிக்கிறோம். வியாகுலம், அவர் ஊக்கத்தோட, அவர் அதிக வியாகுலத்தோட, மிகவும் ஊக்கத்தோட ஜெபித்தார். வியாகுலம், ஊக்கம், வியாகுலம். அவருடைய உள்ளத்தில் அந்த வியாகுலம் வெளிப்படுகிறாரு. ஆவியானவர் தாமை வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர் என்று ரோமர் 8:26-27 வாசிக்கிற ஒரு பெருமூச்சு, அதான் வியாகுலம். அப்படியே பெருமூச்சோடு கூட வியாகுலப்பட்டு அடி வயிற்றிலிருந்து ஒரு ஏக்கம் வரும், ஒரு வேதனை வரும், அழும் பொழுது, அதான் வியாகுலம். ஏசு அந்த வியாகுலத்தோட அடி வயிற்றிலிருந்து வேதனை வருகிறது. சில குழந்தைகள் பாருங்க, நீ அடிச்சுட்டா அழுதும், கண்ணீர் சிந்தும், அழும். திடீர்னு அழாத அப்படின்னு நீ ஆறுதல் படுத்திட்டு அழுகை கண்ணீரை நிறுத்தினா கூட அந்த வியாகுலம் ஏக்கம் வரும், அப்படியே இழுக்கும். அடி வயிற்றிலிருந்து ஏக்கம் இழுக்கும். சிலருக்கு உங்களை அந்த பிள்ளையை பார்த்தாலே பயம் வந்துடும். அது வியாகுலம். அந்த மாதிரி இயேசு ஜெபிக்கிறார். வியாகுலத்தோட ஜெபிக்கிறார், ஊக்கத்தோட ஜெபிக்கிறார். கடமைக்காக அல்ல, பேருக்காக அல்ல, ஒரு ஜெப குறிப்பு கொடுத்துதாங்களே நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம் என்பதாக அல்ல. இந்த கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக ஊக்கத்தோடு, இவங்களுக்காக சிலுவையிலே மரித்தீரே, இவங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, இவங்களுக்காக வாரடிப்பட்டீரே, இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே, அந்த ஊக்கத்தோட ஜெபிக்கிற ஜெபம். உங்க குழந்தைக்கு ஒரு வியாதி, மருத்துவர்கள் கைவிட்டுட்டா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? சாதாரணமா ஜெபம் பண்ணுவீங்களா? கண்ணுல கண்ணீர் வரும், சாப்பிட மனம் வராது, தூக்கம் வராது, ஏக்கமும் வியாகுலமும் வரும். ஒரே ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்களே. கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள், இயேசு இந்த ஆத்துமாக்களுக்காக சிலுவை சுமந்தாரு. வியாகுலத்தோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய மக்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் அதிக ஊக்கத்தோட ஜெபித்தார். 10வது தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபித்தார். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். தேவ சித்தத்துக்கு அவர் விரும்பல. அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆனால் நமக்காக, முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக அவர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்.
ஆண்டவருடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படவும். 1 தீமோத்தேயு 2:4-5 சொல்லுகிறாரு, எல்லாரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த ஓமன் நாட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்த 33 லட்சம் ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படணும். அதான் அவருடைய சித்தம், அவருடைய ஏக்கம். இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற கோடிக்கணக்கான அத்தனை ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான் அவருடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆண்டவர் விரும்புகிறார். சாதாரண கூலி ஆளில் இருந்து ராஜ குடும்பத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதான் அவருடைய ஏக்கம், அதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய பாரம். என்னால் எல்லாருக்காக சிலுவை சுமந்தாரு. சாலைத்துக்குள்ளே வருகிற உங்களுக்காக எனக்காக மாத்திரம் அல்ல, அவர் எல்லாருக்காக சிலுவை சுமந்தாரு, எல்லாருக்காக ரத்தம் சிந்தினாரு. அதனால எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கிறதா? அந்த பாரம் நமக்குள்ள இருக்கிறதா? அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே அவர் ஜெபித்த ஜெப சாதாரணமானது அல்ல. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிற கெத்செமனே தோட்டத்துக்குள்ள என் கூட சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்களா? என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து இந்த கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை பாருங்க. சவுதி அரேபியாவுக்குள்ள பாருங்க, ஈரான்ல பாருங்க, பஹ்ரைன்ல பாருங்க, இந்த மஸ்கட்ல பாருங்க, ஏமன் நாட்டுல பாருங்க. எத்தனை ஆத்துமா அழிகிறது, நரகத்தை நோக்கி போறாங்களே. நீங்க ஜெபிப்பீங்கன்னு நம்பித்தானே இந்தியாவில இருந்து உங்களை இங்க கொண்டு வந்தேன். உங்களுக்கு ஒரு இந்த நாட்டுல ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, இந்த நாட்டுல ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்தா ஜெபம் பண்ணுவாங்களேன்னு சொல்லித்தானே உங்களை இந்த நாட்டுக்கு நான் கொண்டு வந்தேன். இந்த நாட்டுக்காக நீங்க அழுது புலம்புவீங்க, கண்ணீர் சிந்துவீங்க. உங்க மூலமா இந்த மக்கள் மத்தியில் ஒரு ரட்சிப்பை கொண்டு வரலாம், எழுப்புதலை கொண்டு வரலாம் நீ நம்பித்தானே உங்களை கொண்டு வந்தேன். நீங்களோ சுயநலமா உங்களுக்காகவே ஜெபித்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காகவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவே ஊழியக்காரனை வர வச்சு கூட்டம் நடத்தி உங்களுக்காகவே ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த ஆத்துமாக்களுக்காக யார் ஜெபம் பண்ணுவாரு? இந்த அழிந்து கொண்டிருக்கிற இந்த கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக என் உள்ளம் பரிதபிக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஒரு பேதுருவே 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆண்டவர் கேட்க நாம் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு முன்னால கெத்செமனே தோட்டத்தில் 3 சீஷர்களுக்கு முன்பாக துக்கப்பட்ட வியாகுலப்பட்ட இயேசு இந்த கூடாரத்துக்குள்ள வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக என் உள்ளம் துக்கம் கொண்டிருக்கிறது. ஜெபம் பண்ணுவாயா? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாயா? வியாகுலத்தோட ஊக்கத்தோட கண்ணீரோட பலத்த சத்தத்தோட பெருமூச்சோட வியாகுலத்தோட வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நான் முழங்கால விழுந்து கிடந்து ஜெபிச்சேனே, முககுப்பர விழுந்து கிடந்து ஜெபித்தனே. என்னோடு கூட இணைந்து நீ ஜெபம் பண்ணுவியா? ஐயோ, ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கிறது, ஐயோ அந்த ஆபத்து பெரிய அழிவை கொண்டு வந்து விடுமே. ஜெபம் பண்ணுவியா? எல்லாம் நல்லா நடக்குது, எல்லாம் சரியா நடக்குது, இங்க ஒரு ஆபத்து வராது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணமா எத்தனை தரமோ உன்னை சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். உனக்கு வரக்கூடிய அழிவை நீ அறியாமல் போனாயே. எருசலேம் எண்ணினது பாதுகாப்பா இருக்கிறோம், எருசலேமை யாரும் அசைக்க முடியாது, தேவனுடைய பட்டணம் என்று எண்ணினார்கள். ஆனால் எருசலேமில் ரத்த ஆறு ஓடினது, அழிவு உண்டானது. யாருமே அதை எதிர்பார்க்கவில்லை. இந்த வளைகுடா நாடுகள் ஆசீர்வாதமான நாடு, வசதியான ஒரு நாடு, பாதுகாப்பான
பாதுகாப்பான நாடு, நமக்கு எந்த ஒரு அழிவும் ஒரு அசௌகரியமும் வராது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இந்த நாட்களிலே நீ கதறுவாயனால் நல்லது, நீ கண்ணீர் சிந்துவாயனால் நல்லது, இந்த ஆத்துமாக்களுக்காக தேவ சமூகத்தில் அழுது புலம்பினால் நல்லது. ஒரு பயங்கரமான அழிவும் வேதனையும் உண்டாகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத ஆபத்து இந்த தேசத்தை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நீ விண்ணப்பம் பண்ணுவதற்காக கொடுத்த இந்த நாட்களை அசட்டை பண்ணினால், நீ அல்லல் தட்டினால், ஆபத்து வெள்ளம் போல வரும் பொழுது, ஐயோ ஆபத்து வெள்ளம் போல வரும் பொழுது என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது, ஆண்டவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. இந்த தேசத்திற்காக, இந்த ஆத்துமாக்களுக்காக என்னோடு கூட சேர்ந்து நீ மன்றாடுவாயா, அழுது புலம்புவாயா என்று ஆண்டவர் கேட்கிறான். என்ன கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாயா என்று. ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனே, தேவனே இறங்கமையா. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவரே, இந்த நாட்டுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வளைகுடா நாடுகளுக்காக நான் தரப்பில் நிற்கிறேன். உம்மோடு இணைந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்காத பாவத்தை மன்னியும். இதுவரை உணர்வில்லாமல் போனேனே, இதுவரை உணர்ந்து கொள்ளாமல் இருந்து விட்டேனே, மன்னியும், மன்னியும், மன்னியும். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவரோடு இணைந்து ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். நீங்களே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட பேசுங்க. அவர் உங்க பக்கத்துல தான் வந்து நிற்கிறார், உங்க பக்கத்துல தான் வந்து நிற்கிறார். இந்த கூடாரத்துக்குள்ள அவர் வந்திருக்கிறார். துக்கம் நிறைந்தவராய், கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்தவராய், வேதனை நிறைந்தவராய். மகனே, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவியா? மகளே, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவியா? என் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவியா? என் ஆத்துமா மரணத்திற்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறார். நீ ஜெபம் பண்ணுவியா? இந்த ஆத்துமாக்களை எல்லாம் பாரு, கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிகிறது. இந்த கோடிக்கணக்கான வளைகுடா நாடுகளில் இருக்கிற ஆத்துமாக்களை பாரு மகனே, பாரு மகளே. இந்த ஆத்துமாக்களுக்காகத்தானே உன்னை இந்த நாட்டுக்கு நான் கொண்டு வந்தேன். நீ இதுவரைக்கும் அதை உணர்வில்லாமல் போய்விட்டாயே. நீ உன்னை நம்பி அழைத்து கொண்டு வந்தேனே. என் கூட சென்று ஜெபம் பண்ணுவியா? ஆண்டவர் கேட்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. இயேசுவோடு இணைந்து இயேசுவை போல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவோடு இணைந்து இயேசுவை போல ஜெபம் பண்ணுங்க. அப்பா, 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 என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆனால் நலமாயிருக்குமே. நான் இந்த ஜனங்களுக்காக இரவும் பகலும் அழுது புலம்புவேனே. என் தீர்க்கதரிசி சொன்னதை போல ஆண்டவரே, என் கண்கள் கண்ணீரும் என் தலை தண்ணீருமானால் நலமாயிருக்குமே. நான் அழுது புலம்புவேனே. அந்த பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று கேட்பீங்களா? கேட்பீங்களா? அந்த பாரத்தை கேட்பீங்களா? ஆண்டவரே, உம்மை போல நான் ஜெபிக்கணுமே. கெத்செமனேலே நீர் ஜெபித்தபடி நான் ஜெபிக்கணுமே. அந்த பாரத்தை எனக்கு தாங்க, அந்த வியாகுலத்தை எனக்கு தாங்க, அந்த ஆத்ம பாரத்தை எனக்கு தாங்க, அந்த கெத்செமனேயின் பாரத்தை எனக்கு தாங்க. உங்க கூட இணைஞ்சு நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாள் முதல் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்மோடு கூட இணைந்து ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே. எனக்கு அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோட பேசுங்க.
ஒரு 15 நிமிடம் நீங்களும் இயேசு உங்களை நம்பி அவர் இங்க வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். பேசுங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவருடைய பாதத்தை பிடிங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து கதறுங்க. ஆண்டவரே, இந்த ஓமன் நாட்டில் இருக்கிற 33 லட்சம் ஆத்துமாக்களுக்காக நான் கதறுகிறேன். ஏமன் நாட்டில் இருக்கிற 2.5 கோடி ஆத்துமாக்களுக்காக கதறுகிறேன். ஆண்டவரே, குவைத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜெபம் ஈரானில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜெபம் கத்தாரில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே துபாயில் இருக்கிறவங்க, அபுதாபியில் இருக்கிறவங்க, ஷார்ஜாவில் இருக்கிறவங்க, அலைன்ல இருக்கிறவங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எவ்வளவு ஆத்துமா ஐயோ நரகத்தை நோக்கி போறாங்களே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியலையே. இயேசுவே இறங்குங்க ஐயா. இந்த ஆத்துமாக்களுக்கு இறங்குங்க, இந்த ஆத்துமாக்களை தோடுங்க, இந்த ஆத்துமாக்களை சந்திங்க. என்ன சந்திச்சீங்களே, இந்த ஆத்துமாக்களை சந்திங்க ஐயா. ஓமன் நாட்டுல வந்தும் என் ஜனங்கள் விக்கிரகத்துக்கு முன்னால விழுந்து கிடக்கிறாங்களே, அறியாம கீழே இருக்கிறாங்களே, சாத்தான் மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறானே. ஆண்டவரே இறங்குங்க ஐயா, இறங்குங்க. ஜெபிக்க மாட்டீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பாதத்துல விழுங்க, அவருடைய சமூகத்துல விழுந்து கதறுங்க. ஆண்டவரே ஆத்துமாக்களை சந்திங்க, ஆத்துமாக்களை தோடுங்க, ஆத்துமாக்களை ரட்சிங்க. Thank you Lord. ஐயா, இயேசுவோடு கூட இணைந்து இயேசுவை போல திறப்பில் நின்று நான் மன்றாடி ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த மன்றாட்டின் ஆவி எனக்கு வேணும். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து என் ஜனத்திற்காய் ஆத்துமாக்களுக்கு அழுது புலம்பி ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு அந்த மன்றாட்டின் ஆவி எனக்கு வேணும். அப்படி சொல்றவங்க வலதுகரம் உயர்த்துவீங்களா? உங்களுடைய வலதுகரம் உயர்த்துவீங்களா? அல்லது 2 கரத்தை உயர்த்தி, அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த மன்றாட்டின் ஆவியை எனக்கு தாங்க, கெத்செமனே என் பாரத்தை எனக்கு தாங்க, என்னை நம்புங்க, நான் ஜெபிக்கிறேன். இந்த கோடிக்கணக்கான இந்த ஆத்துமாக்களுக்காக, வளைகுடா நாடுகளில் இருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, எனக்கு அந்த பாரத்தை தாங்க, எனக்கு அந்த மன்றாட்டின் ஆவியை தாங்க, கெத்செமனேயின் பாரத்தை தாங்க. கேளுங்க. ஆண்டவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவை தரிசிக்கிறீங்க. துக்க முகத்தோடு வந்திருக்கிறார், வியாகுலத்தோடு வந்திருக்கிறார், கண்களில் கண்ணீரோடு கூட வந்திருக்கிறார். அவரை நோக்கி கதறுங்க, அடக்கி கொள்ளாதிருங்க, வெட்கப்படாதிருங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சகோதரி, உங்களுக்குள்ள ஒரு கர்ப்ப வேதனை உண்டாகிறது. சகோதரனே, உங்களுக்குள்ள ஒரு கர்ப்ப வேதனை ஆவியானவர் வைக்கிறார். மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படுகிறது. இயேசு மன்றாட்டின் ஆவி spirit of intercession is coming upon you now. ஆண்டவர் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுகிறார். வியாகுலம் உண்டாகிறது, பெருமூச்சு உண்டாகிறது, அழுது புலம்பி ஜெபிங்க. ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே இறங்குங்க. ஆண்டவரே இந்த மன்றாட்டின் ஆவி எனக்கு தாங்க. சகோதரி, உங்கள் மேல ஊற்றப்படுகிறது. சகோதரன், உங்க மேல ஊற்றப்படுகிறது. மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படுகிறது. அடக்கிக் கொள்ளாதிருங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. மன்றாட்டின் ஆவிக்கு இடம் கொடுங்க. தேவனே, இங்க இருக்கிற எல்லாரும் மேல ஊற்றுங்க ஐயா. மன்றாட்டின் ஆவி ஊற்றுங்க ஐயா. யாவர் மேல மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் மேல மன்றாட்டின், எல்லாருக்குள்ள இந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ள இந்த வேதனை தாங்க ஆண்டவரே. அந்த பாரத்தை தாங்க, அந்த பாரத்தை எல்லாருக்குள்ள தாங்க ஆண்டவரே.
அப்பா இறங்கு ஆண்டவரே, ஆண்டவரே இறங்கு ஆண்டவரே. ஜீசஸ், இந்த ஆத்துமாக்களுக்கு இறங்கு. அவங்க என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்பா, எவ்வளவு ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களுக்காக சிலுவை சுமந்தீரே, ரத்தம் சிந்தினீரே, பலியாய் கொடுத்தீரே. ஆண்டவரே 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 ஜீசஸ். Jesus. மன்றாடுங்க. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. வியாகுலத்தோட ஜெபிங்க. கண்ணீரை சிந்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் விழட்டும். இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற கோடிக்கணக்கான இந்த ஆத்மாக்களுக்காக உங்களுடைய கண்ணீர் அவருடைய பாதத்தில் விழட்டும். இந்த ஓமன் நாட்டில் இருக்கிற 33 லட்சம் ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே, என் கண்ணீர் உம்முடைய பாதபடியில சிந்துற ஆண்டவரே. என் சகோதர சகோதரிகள் ஐயா, ஒருவராவது நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஒருவராவது கைவிடப்பட்டு விடக்கூடாது. அப்பா அப்பா அப்பா, இந்த ஜனத்தை சந்திங்க ஆண்டவரே, ரட்சைங்க ஆண்டவரே, ரட்சைங்க ஐயா, ரட்சைங்க ரட்சைங்க ஐயா, ரட்சைங்க ஆண்டவரே, ரட்சைங்க ஆண்டவரே, ரட்சைங்க 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 ஆண்டவரே, ரட்சைங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நீங்களும் இயேசுவும், நீங்களும் இயேசுவும். சிலரை ஆண்டவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவை தரிசிக்கிறீங்க, இயேசுவை பார்க்கிறீங்க. சகோதரி, உங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவை உங்க பக்கத்தில் இருக்கிறார், உங்களோட பேசுகிறார். ஆத்மாக்களை குறித்து, நாட்டை குறித்து, நாடுகளை குறித்து உங்களோடு பேசுகிறார். சில சின்ன பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிறார். வாலிப மகளே, உன்னோடு இயேசு பேசுகிறார், உனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. வாலிப மகனே, உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. உன் பக்கத்தில் இயேசு வந்து நின்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு புதிய அனுபவம். சந்தேகப்படாத, இயேசுதான் உன்னோடு பேசுகிறார். நீ சந்தேகப்படாத, இயேசுதான் உன் பக்கத்தில் நிற்கிறார் என்ற காட்சி அவர்தான் உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவருக்கு இந்த வளைகுடா நாட்டினுடைய வரைபடத்தை ஆண்டவர் காண்பித்து, இந்த வளைகுடா நாடுகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த மேப்பை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறார், வரைபடத்தை காண்பித்து பேசுகிறார். சகோதரனே, சந்தேகப்படாதங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஜீசஸ், ஆண்டவரே சில காரியத்துக்கு ஜெபிக்க சொல்லுகிறார். சிலர்கிட்ட இந்த வளைகுடா நாடுகளில் குறிப்பிட்ட நாட்டுக்காக சிலரை ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். மகனே, பஹ்ரைனுக்காக ஜெபின்னு சொல்லுகிறார். குவைத்துக்காக ஜெபிக்க சொல்லுகிறார்.
ஈரானுக்காக சிலரை ஜெபிக்க சொல்லுகிறார். ஆண்டவரே உங்களோடு பேசுகிறார். இந்த நாட்டுக்காக ஜெபம் பண்ணு, இந்த குறிப்பிட்ட நாட்டுக்காக, இந்த குறிப்பிட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணு, இயேசு உங்களோடு பேசுகிறார். அழுது ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறப்பா, இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா, இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறப்பான்னு சொல்லுங்க. சிலர்கிட்ட இந்த மக்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். Thank you, Lord. எல்லாரும் ஒருமனப்படுங்க. எல்லாருடைய உதடுகளும் அசையட்டும். யாரும் அமைதியா இருக்காருங்க. இயேசு இங்க உலாவி கொண்டிருக்கிறார். இயேசு பலருக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜெபிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். ஜெபிக்க வேண்டிய நாட்டை குறித்து கர்த்தர் காண்பிக்கிறார். ஜெபிக்க வேண்டிய மக்கள் இனத்தை குறித்து ஆண்டவர் காண்பிக்கிறார். குறிப்பிட்ட நாட்டு மக்களை கர்த்தர் காண்பித்து ஜெபிக்க சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்க மேல நம்பிக்கை வைத்து உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்து கவலைப்படாதங்க. ஆண்டவர்ட்ட அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. அறியாத மக்கள், அறியாத மக்கள். அறியாத மக்கள் பல கோடியாக தினந்தோறும் அழிகின்றாரே. அறியாத மக்கள் பல கோடியாக தினந்தோறும் அழிகின்றாரே. திறப்பின் வாசலில் நின்று நான் கதற என்னையே தந்தேன் ஏற்றுக்கொள்ளும். திறப்பின் வாசலில் நின்று நான் கதற என்னையே தந்தேன் ஏற்றுக்கொள்ளும். என்னையே தந்தேன் ஏற்றுக்கொள்ளும்.
உறங்காது கண் என்னில் தாரும் தேவம் வழிகின்ற கண்ணீரும் வேண்டும். உறங்காது கண் என்னில் தாரும் தேவம் வழிகின்ற கண்ணீரும் வேண்டும். அழிகின்ற ஆத்தும பாரம் வேண்டும். இரவும் பகலும் நான் புலம்ப வேண்டும். அழிகின்ற ஆத்தும பாரம் வேண்டும். இரவும் பகலும் நான் புலம்ப வேண்டும். உறங்காத கண்ணெண்ணில் தாரும் தேவா வழிகின்ற கண்ணீரும் வேண்டும். உறங்காத கண்ணெண்ணில் தாரும் தேவா வழிகின்ற கண்ணீரும் வேண்டும். அழிகின்ற ஆத்தும பாரம் வேண்டும். இரவும் பகலும் நான் புலம்ப வேண்டும். அழிகின்ற ஆத்தும பாரம் வேண்டும். இரவும் பகலும் நான் புலம்ப வேண்டும். இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை பார்த்து உங்களுடைய உள்ளத்துல ஜெபிங்க, இருதயத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற இந்த கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய இருதயம் ஜெபிக்கட்டும், உதடா செய்ய வேண்டாம், இருதயத்துல கதறுங்க. உங்களுடைய இருதயம் அப்படியே கதறட்டும். இந்த ஓமன் நாட்டில் இருக்கிற 33 லட்சம் ஆத்துமாக்கள் என் சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, அவங்க இந்துக்களா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் என் சகோதர சகோதரிகள் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. கதறுங்க. ஏமன் நாட்டுக்காக, பஹ்ரைனுக்காக, சவுதிக்காக, குவைத்துக்காக, கத்தாருக்காக, எமிரேட்ஸுக்காக ஆத்துமாக்களை கண் முன்னால நிறுத்தி நான் தரப்பில் நிற்கிறேன். ஆண்டவரே, நீங்க ரட்சிக்கணும், எல்லா ஆத்துமாக்களையும் ரட்சிக்கணும். ஆண்டவரே, உடைய இருதயம் கதறட்டும், கதறட்டும். ஆவியானவர் இந்த இடத்தை ஆட்கொள்ளுகிறார். மன்றாட்டின் ஆவி உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறது. சிலருக்குள்ள கர்ப்ப வேதனை, பெருமூச்சு, ஏக்கம், ஒரு வியாகுலம் உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. அது வேண்டான்னு ஒதுக்காதங்க, வெட்கப்படாதங்க. பக்கத்தில் உள்ளவங்களே மறந்துருங்க. நீங்களும் இயேசுவும், நீங்களும் இயேசுவும், நீங்களும் இயேசுவும். அவர் தான் உங்களை சந்தித்துக்கிட்டே இருக்கிறார், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். ஜீசஸ், 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 ஜீசஸ். அப்பா, Jesus, Jesus. Amen, Lord. உங்கள் கண்ணீரை நான் கண்டேன், உங்கள் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். உங்கள் கண்ணீரை நான் கண்டேன், உங்கள் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீரை நான் கண்டேன், உங்கள் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இதோ அறுவடைக்காக வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது. கரத்தை நீட்டி அதை அறுத்து விடுங்கள். இனி களங்கள் தானியத்தினால் நிரம்பும், களங்கள் தானியத்தினால் நிரம்பும்.
சபைகள் ஆத்துமாக்களால் நிரம்பும். சபைகள் ஆத்துமாக்களால் நிரம்பும். கரத்தை நீட்டி அறுத்துக் கொள்ளுங்கள். ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள். அந்த அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். மந்தையில் இல்லாத திரளான ஆடுகளை நான் கொண்டு வருவேன் மந்தைக்குள்ளே. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. அப்படியே ஜெப நிலையில வலதுகரம் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, மன்றாட்டின் ஆவி எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உள்ளத்துல அந்த வியாகுலத்தை பாரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி. நன்றி நன்றி. கைகளை கீழே போட்டுக் கொள்ளுங்க. சிலரோடு ஆண்டவர் இயேசு பிரத்யட்சமா பேசி இருக்கிறார். பிரத்யட்சமா இயேசு வந்து தன்னை வெளிப்படுத்தினார். இயேசுவை தரிசிச்சீங்க. தேவ தூதர்களை சிலர் தரிசிச்சீங்க. சிலர் இயேசுடைய குரலை கேட்டீங்க. சிலருக்கு இந்த வளைகுடா நாடுகளின் மேப்பை காமிச்சு சில நாடுகளை குறித்து ஆண்டவர் பேசினார். அப்படி சிலரோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார், ஜெபத்துக்கு பதிலும் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் என்கிட்ட பேசினார், எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். நான் இயேசுவை தரிசித்தேன், தேவதூதனை தரிசித்தேன், எனக்கு ஒரு புது அனுபவத்தை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்துங்க, வல்லது கரம். வெட்கப்படக்கூடாது. நல்ல நிறைய பேர் ஆண்டவர் பேசினா எனக்கு தெரியும். ஆண்டவர் தெளிவாக காமிச்சார். நிறைய பேர் கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். ஆமேன். சின்ன பிள்ளைங்கிட்ட கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு கூட தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. உட்காருங்க. கரம் உயர்த்தினவங்களில் ஒரு 3-4 பேர் முன்னால் வாங்க. உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ண. என்ன ஆண்டவர் பேசினா, என்ன ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்தார், என்ன ஆண்டவர் சொன்னார், அந்த அனுபவத்தை சுருக்கமாக நீங்கள் ஏன்ட்டு சொல்லணும். வாங்க. வந்துடுங்க. இன்னும் 2 பேர், இன்னும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சின்ன பிள்ளைகள் வாங்க. இப்படி வந்துடுங்க. அங்கே வந்து நில்லுங்க. என்னை பார்த்து என்ன நடம் ஏன்ட்டு சொல்லணும். அங்கே பார்த்து சொல்லணும். ஏன்ட்டு சொல்லுங்க, அவங்க புரிஞ்சுக்கோ. என்ன பார்த்தீங்க, என்ன ஆண்டு காமி? சவுதி அரேபியாவுடைய அந்த சிம்பலை பார்த்தேன். நான் பார்த்துட்டு அந்த நாட்டுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் சொல்கிறீங்க, சிலருக்கு குறிப்பிட்ட தேசங்களை குறித்து கர்த்தர் ஒரு பாரத்தை தருறாரு, அதற்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு நான் அந்த சவுதி அரேபியாக்காக தனிப்பட்டு அதுக்காக ஜெபிச்சேன். ஆண்டவர் அந்த சவுதி அரேபியாவுடைய சிம்பிள், அந்த நாட்டினுடைய சிம்பிளை காண்பித்து அந்த நாட்டுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். பாருங்க எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் வந்து அது அந்த சில நாடுகளை குறித்து ஆண்டவர் காண்பிக்கிறான்னு பேசியிருக்கிறார். நீங்கள் அந்த நாட்டுக்காக தொடர்ந்து கருத்தாக ஜெபிக்கணும். உங்களை நம்பி அதை காண்பிச்சிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த நாட்டில் ஆவிக்குரிய மாற்றம் வரும், ஆத்மா ரட்சிக்கப்படுவாங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன ஆண்டவர் பேசினார்? அந்த இடத்துக்கு கடந்து வரும்போது ஒரு பாரத்தோடு வந்தேன். 3 ஆத்துமுக்காக இந்த இடத்துல ஜெபிக்கிறதுக்காக கடந்து வந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்தின, நீ 3 ஆத்துமுக்காக நீ வேகலப்படுகிறாய், அது அல்ல. இந்த உமான், இந்த தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். என் ஜனங்கள் இந்த தேசத்துல அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, நீ ஒரே பாரத்துல இருக்கிறியே, பார் மகன் என்று சொல்லி அவர் தன்னுடைய பொக்கிசமான சாலையை திறந்து ஜனங்களை கண் நோக்கி அவர் என்னை நோக்கி பார்க்க சொன்னார். நான் பார்க்கும்போது எல்லாம் வெறிச்சோடி கிடந்தது. ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் விழுந்து மரித்து போய் கிடக்கிறதை தேவன் காண்கிற என்னை பார்க்க ஞான் கண்ணை திறக்க செய்தார். அதுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாட்டு என்ன பாருங்க, என்ன பாருங்க, இந்த நாட்டு அந்த மக்களை காமிச்சார் ஆண்டவர். அது பாவத்தில் அப்படியே சிறு சிறு குழந்தைகள், பெரிய ஆள்கள் எல்லாம் பாத்தீங்க. பார்த்து இந்த நாட்டுக்காக ஜெபிங்க. நீ 3 பேருக்காக கவலைப்பட்டு இந்த நாட்டை பாருங்க. அப்ப இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ். பாருங்க, நம்ம வந்து ஏன் தலைவலி, ஏன் வயிற்று வலி, ஏன் குடும்பம், ஏன் மனைவி, ஏன் பிள்ளை, ஒரு சுயநல வட்டத்துக்குள்ளே எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் பார் 3 ஆத்மாவுக்காக, அவர் ஆத்மாவுக்கு ஜெபிச்சு ஆண்டவர் சொன்னார், ஏன் இந்த 3 பார்க்குற பார் இந்த நாட்டை. ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக காமிச்சு இதுக்காக ஜெபம்னு சொல்கிறார். நம்ம இந்த சுயநலத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். நமக்கு தேவை இருக்கும். நமக்கு அடக்க ஆராதனை பண்ண வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்கும். யாருக்கு பிரச்சனை இல்லை?
நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோன்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவங்கள விட 1000 மடங்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, தேவை இருக்குது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு தான் நாங்கள் தேசங்களுக்காக வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சுயநலத்தை விட்டு நம்ம கிறிஸ்தவங்க வெளியே வரணும், கர்த்தர் விரும்புகிறார். அதனால் நம்ம இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு வந்து நிற்கிறார். பாரு, இந்த தேசத்தை பாரு, இந்த ஆத்துமாக்களை பாருன்னு சொல்லி நம்ம அப்படி இயேசுடைய பாரத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிறவங்களா மாறணும். சொல்லுமா, நீ என்ன பார்த்த? I thank and praise God. God has opened my spiritual eyes. When I was praying, I saw the Lion of Judah was surrounding this campus. Then I saw Jesus. I saw an angel was holding the trumpet, was about to blow. Then I saw Jesus. He was so beautiful. What I cannot say, it was so brightly. He said to me, "Daughter, I love you very much," he said me. Then I saw Satan. He was saying me that I'll burn you. I told, in the name of Jesus, get lost from me. Then Jesus was smiling at me. I can't feel it was that much smiling. And Jesus told me to pray for Saudi Arabia also. I was praying like anything. The people should save. That's it. Amen, amen. What's your name? Adlin, What standard you are studying? 5th standard. 5ஆம் படிக்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் எவ்வளவு தெளிவா பேசுறார் பாருங்க. எவ்வளவு தரிசனம் கொடுத்து இயேசு தன்னை காண்பித்து சவுதி அரேபியாக்கா ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். இது ஆண்டவர் தன் ஜனத்தை சந்திக்கிற காலம். பாருங்க, 5ஆம் படிக்கிற பிள்ளைகிட்ட எவ்வளோ கரெக்டாக, எதுவுமே குழப்பம் கிடையாது, தெளிவாக சொல்கிறேன், எதுவும் இது கிடையாது. அப்படியே தெளிவாக பார்த்துற அழகாக அந்த பிள்ளை சொல்கிற பாருங்க. கர்த்தர் அவ்வளோ தெளிவாக இன்னைக்கு ஆத்மாக்களோடு பேசுகிறார், ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். God bless you, daughter. Lord is with you. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜெசந்தா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உமானுக்காக தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு ஏஞ்சல், லெஃப்ட் சைடில் ஒரு ஏஞ்சல் இருந்தாங்க. அப்புறம் கருப்பாக ஏதோ ஒன்று இருந்தது. அப்புறம் ஒரு ஏஞ்சல் கொடுத்தாங்க என்கிட்ட, ஒரு கையில் ஒரு கத்தி கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் வெட்டி போடுன்னு சொன்னாங்க. நான் வந்து பயந்தேன். அப்புறம் அவங்க என் கையில் அதை பிடிச்சி என் கையில் அதை வச்சு வெட்டி விட்டாங்க. எல்லாத்தையும் வெட்டி விட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் தெளிவா, இது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆவிக்குரிய தரிசனம். ஆண்டவர் இந்த நாட்டுக்காக ஜெபிக்க சொன்னார். அந்த மகள் ஜெபம் பண்ணும்போது 2 தேவதூதர்கள், பிசாசனுடைய கூட்டம், தேவதூதர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்து வெட்டு அவங்கள சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பயந்த உடனே அவங்களே கையை பிடிச்சி வெட்டி இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், இந்த ஜெபம் இந்த தேசத்தில் இருக்கிற பிசாசின் வல்லமைகளை அழித்து விடும். அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பெரியவங்க நீங்கள் செய்யாட்டா சின்ன பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் தன் காரியத்தை சாதித்து விடுவார். அல்லேலூயா. அந்த காலம் வந்துட்டு சின்ன பிள்ளைகளை, இப்போ சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப சந்திக்கிறார். இந்தியாவிலையும் சின்ன பிள்ளைகள் தான் அதிகமாக ஜெபிக்கிறாங்க, எழும்புறாங்க. ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்து மூலமாக நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். அதனால் அடுத்த வருஷம் சென்னையில் சிறு பிள்ளைகளுக்காகவே 15 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்காகவே உபவாசம் வைக்க போகிறோம். அடுத்த வருஷம் எல்லாம் சின்ன பிள்ளைகள் உபவாசம் பண்ணி தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. என்ன பெரிய அந்த பிள்ளைகளுக்கு சுயநலமாக ஒன்றும் ஜெபிக்க தெரியாது. சொன்னால் தேசத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தான் பெரியவங்க தான் சுயநலமான ஜெபத்தில் இருக்கோம். எவ்வளோ சொன்னாலும் இன்னும் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறோம். நீங்கள் அதை விட்டு வெளியே வந்தாலே உங்கள் காரியத்தை கர்த்தர் கவனிச்சுக்கிடுவார். நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிசாசு உங்களை முடக்கிட்டான். தேசத்துக்காக ஜெபம் பண்ண விடாமல், ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க விடாமல், உங்கள் சொந்த தேவை சொந்த காரியத்தை சொல்லி சொல்லி உங்களை கிறிஸ்தவங்களை முடக்கிட்டான் பிசாசு. சுயநலத்துக்குள்ளேயே வச்சுட்டான். நீங்கள் வெளியே வாங்க, உங்கள் காரியத்தில் அற்புதம் நடந்துடும் தன்னால். இந்த சின்ன பிள்ளைகளை கர்த்தர் பாருங்க, அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. God bless you. Praise the Lord. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பிரைட் லைட் பார்த்தேன். அந்த லைட் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த உலகம் வந்து ஏர்த் வந்து அழிகிற மாதிரி நான் பார்த்தேன். இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸும் அப்படியே இந்த உலகம் வந்து அப்படியே அழிகிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ ஜீசஸ் சொன்னாங்க, நீ வந்து ப்ரேயர் பண்ணு. சில கண்ட்ரீஸ்லாம் அவங்களுக்கு எல்லாருமே இயேசு பற்றி தெரியணும். சவுதி அரேபியாவுக்குலாம் சர்ச்சஸ்லாம் இல்லை, ஏதாச்சும் அவங்களுக்கு சேஃப் பண்ணுக்கு எல்லாம் சவுதி அரேபியாவுக்குலாம் ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. உலக நாடுகளுக்காக ஜெபிக்க சொன்னாங்களா? டிஸ்ட்ரோ ஆகிற மாதிரி நான் பார்த்தேன்.
அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணுவீங்க, உலக நாடுகள் அழியக்கூடாது, ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. சவுதி அரேபியா பாருங்க, சவுதி அரேபியா தான் ஆண்டவர் தொடர்ந்து பலருக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அங்க ஒரு எழுப்புதல் உண்டாக போகுது. அதான் ஆண்டவர் ஜெபிக்க சின்ன பிள்ளைகளுக்கிட்ட கூட பேசுறாரு பாருங்க, சவுதி அரேபியாவுக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபை என்னை நிறைத்தது. தேவனுடைய இல்ல வல்லமை பாருங்க சிஸ்டர், என்ன பாருங்க, என்ன பாத்தீங்க? என்ன பார்த்து நேரடி அப்படி பேசுங்க, சொல்லுங்க என்ன பார்த்தீங்க? கர்த்தருடைய சமத்தில் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது தேவ மகிமையினால் நிறைக்கப்பட்டேன். தேவன் என்னோடு ஒரு வார்த்தை, தேவன் பேசுகிற சத்தம் எனக்கு கேட்கப்பட்டது. திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைக்க போகிறேன் என்னதான ஒரு சத்தம், அதை நிறைக்கும்படியான அந்த வார்த்தை எனக்குள் கேட்டது. தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. நீங்கள் அதுக்காக ஜெபிங்க. திறந்த வாசல் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தொடர்ந்து உங்களோட பேசுவார். இன்னும் யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் தெளிவாக எனக்கு காமிச்சார், என்கிட்ட பேசினார், இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் வாங்க சபையின் பக்தி விருத்திக்காக சொல்லணும். இன்னும் யாராவது இருந்தால் கூட வந்துருங்க. சொல்லுங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் சவுதி அரேபியாவோட மேப்பை காமிச்சு ரத்தம் ஓடுற மாதிரி ஒரு ஆறை காமிக்கிறாரு. காமிச்சு அதுக்கு ஜெபிக்க சொல்றாரு. இல்லை நானே ஆண்டவர் நடந்து போறாரு. ஆண்டவர் நீங்கள் எங்கே போறீங்கன்னா, யாருமே ஜெபிக்கல, நான் போகிறேன் ஜெபிக்கிறதுக்கு மறுபடியும் அப்படின்றாரு ஆண்டவர். இல்லை ஜெபிக்க சொல்றாரு. நல்லா தெளிவாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். மத்தியில் ஆண்டு சொல்றாரு யாருமே ஜெபிக்கலை. அப்போ ஜெபிக்கலையா கிறிஸ்தவங்கன்னு கேட்டால் எல்லாம் தனக்காக ஜெபிக்கிறாங்க, சுயநலமாக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ சவுதி அரேபியாவுக்கு தான் நிறைய பேர் காமிச்சிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் ரொம்ப பாரம் எடுத்து ஜெபிக்கணும், இந்த நாட்டுக்காக கருத்தாக ஜெபிக்கணும். இனி நமக்காக ஜெபிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு மற்றவங்களுக்காக ஜெபிங்க, நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் இப்போ ஆண்டவர் பேச. யாருமே ஜெபிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் துக்கம் அடைந்து நான் ஜெபம் பண்ணுறேன்றார். அப்போ நம்ம இயேசுவோடு இணைந்து ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன், நீ துக்கப்படாத, நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் எழும்பணும் கர்த்தருக்காக. அதான் காமிச்சிருக்கிறார். காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சவுதியோட மேப் ஆண்டவர் காமிச்சிட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து கார் நிக்க வச்சுட்டு மத்தியில ப்ரேயர் பண்ற மாதிரி காமிச்சார். பயந்து ஜெபம் பண்றாங்க, அவங்களுக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க. அந்த நாட்டுல இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக வழி பாருங்க. இங்கேயே அதான் காமிச்சு. அந்த நாட்டில் நிறைய கிறிஸ்தவங்க தேவ பிள்ளைகள் ரகசியமா ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, பயந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி சுதந்திரம் சவுதியில் கிடையாது, இந்த மாதிரி. அப்போ நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும், அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் காமிச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் என் ஒமானி ஃப்ரெண்ட்ஸுக்கு வேண்டி ஜெபிச்சுட்டு இருந்தேன், க்ளோஸ் ஆனவங்க, மற்றபடி என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைங்களுக்கு வேண்டி. ஆனால் கர்த்தர் வந்து மெக்கா மெதினாவை வந்துட்டு எனக்கு காமிச்சு, அதில் பல நாடுகளிலிருந்து முஸ்லீம்ஸ் அதில் வர்றாங்க. அவங்க வந்து கர்த்தரை நேராக கண்டு கொள்ளணும், அவர் தான் மெய்யான தேவன். அவங்க இப்படி கீழே கடந்து ஆண்டவரை தொழுறத அவங்க முழங்கால் எல்லாம் முடங்கணும்னு சொல்லிட்டு ஜெபிக்க எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்க சொன்னார். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் பாருங்க தெளிவாக காமிக்கிறார், நீங்கள் யாருக்காக ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும். இது ஒரு நம்மை பலப்படுத்த, உற்சாகப்படுத்த சில சாட்சிகளை நிறுத்தினார். நீங்கள் தொடர்ந்து போய் தெய்வ சமூகத்தில் காத்துருங்க, ஆண்டவர் காண்பிப்பார். நீ எந்த நாட்டுக்காக ஜெபிக்கணும், எந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஜெபிக்கணும், எதை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்படுறார்ல, வியாகுலப்பட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறார் ஆண்டவர். ஆண்டவர் அது மாதிரி நீங்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். இதுக்காக ஜெபம் பண்ணு. இந்தியாவுக்கு ஒத்து பேசுவார், பாகிஸ்தானுக்கு ஒத்து பேசுவார், இலங்கைக்கு ஒத்து பேசுவார், அமெரிக்காவுக்கு ஒத்து கூட பேசுவார். உலக நாடுகள் ஜெபிக்கிற மக்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார். இதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணு. அப்போ இந்த நாட்டை குறித்து, இந்த நாட்டில் இதுக்காக ஜெபிக்கணும்லாம் பேசுவார். இயேசுவோட இணைந்து ஜெபிக்கணும். நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். கெத்செமனே தோட்டத்தில் 3 சீஷரை தனியாக அழைத்து கொண்டு போனதை போல ஆண்டவர் இந்த மஸ்கட் பட்டணத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்காக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் தூங்கிடக்கூடாது, நீங்களும் அவரை துக்கப்படுத்திடக்கூடாது.
நீங்களும் நான் ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு நீங்கள் ஜெபிக்கணும். இன்றைக்கு இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் 1 மணி நேரமாவது நீங்கள் காத்திருந்து நான் எதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், ஆண்டவர் சொல்லுவார். காத்துருங்க. இல்லை ஏன்ட்டெல்லாம் பேசலையே, எனக்கு தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு கேட்டு பண்ணால் நீங்கள் காத்துருங்க. தொடர்ந்து இன்றைக்கி ராத்திரியில் போய் காத்துருங்க. அதான் வெயிட்டிங் அப்பான் த லார்ட். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே பேசும் நீ காத்திருக்கிறார். நீ எனக்கு காண்பியும் நீ காத்திருக்க. நீ காத்திருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார், ஜெபிக்க வேண்டிய காரியத்தை காண்பிப்பார். அதுக்காக சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெரிய சந்தோஷம். அதை செய்த பிறகு பாருங்கள், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் காண்பித்த காரியத்துக்காக ஜெபிப்பார். நாளை தினம் இதிலும் பெரிய காரியம் நடக்கும். நாளை தினம் இன்னும் கர்த்தர் எல்லாரையும் சந்திப்பார். மற்றவங்க எதிர்பார்ப்போடு வாங்க. இயேசுவை நீர் என்னை சந்திக்கணும், எனக்கும் தரிசனம் தாரு, என் கூடயும் பேசும், நீர் சொல்கிற காரியத்துக்கு நான் ஜெபிக்கிறேன்னு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் உங்களோடும் பேசுவார். ஆண்டவர் எல்லாரும் கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். எல்லாரும் கூட ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாளை தினம் இன்னும் கர்த்தர் வித்தியாசமாய் சந்திப்பார். அதனால் உபவாசத்தோடு இருங்க. காலையில் உபவாசத்தோடு வாங்க. 9 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. அதாவது நேரம் கிடைக்கும் போது வசதிப்படி கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுன்னா விலைக்கரையும் கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவார். லீவ் எடுக்க முடியும்னா கட்டாயம் லீவ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்கள் சாயங்காலம் கொஞ்ச நேரம் அப்படி வந்துட்டு போகலாம், அது மாதிரி வராதுங்க. ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க தேவ சமூகத்தில். முடியல, லீவ் தர மாட்டாங்கன்னா பரவாயில்ல, மற்றபடி நீங்கள் முயற்சிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். தியாகம் பண்ணி அவர் சிலுவையில் தன்னையே தியாகமாய் கொடுத்தார். அவருக்காக ஒரு தியாகம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். நாளை தினத்தில் பல காரியத்துக்கு ஜெபிப்போம். காலை 9 மணிலேருந்தே ஜெபம் ஆரம்பிச்சிடும். 9 மணிக்கெல்லாம் வந்துடுங்க சீக்கிரமாக. பிந்தாதங்க. கர்த்தர் நம்மளை நம்பி இருக்கிறார். நம்பி கூட்டு வந்தார். நீங்களும் அப்படி இல்லைன்னா அவர் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு போயிடுவார். நான் நம்பி உங்களை கூட்டிகிட்டு வந்தால் இவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி 9 மணிக்கு வந்துடுங்க. நாளைக்கு முக்கியமான பல காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இன்னும் நம்மை சந்திப்பார், தனிப்பட்ட முறையில் சந்திப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நன்றி. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரை என் மேலே நீர் வைத்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். என்னை நம்பி இந்த ஜெபத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் என்னை நம்புகிறதற்காக உம்மை துதிக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். ஜெபிக்க அதிக நேரம் ஜெபிக்க, காத்திருந்து ஜெபிக்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க, பாரத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு இரவு நேரத்தில் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் நீ வந்த ஒருவரை கூட நீர் விடக்கூடாது. எல்லாருக்கும் வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு ராத்திரியில் எல்லாருக்கும் உங்களை காண்பீங்க. ஆண்டவரை வெளிப்படுத்துங்க, சந்திங்க. நாளை தினத்தில் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கப்பா. இதுல வந்த யாரும் நாளைக்கு விடுபடக்கூடாது. ஆண்டவர் எல்லா தடைகளை மாற்றி கொண்டு வாங்க, ஏவி எழுப்பி கொண்டு வாங்க. ஒருவரை கூட நீர் விடக்கூடாது. ஆண்டவரை எங்களை எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. இன்னும் நாளை தினத்தில் வரப்போகிற புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. ஊழியக்காரனுக்காக வரக்கூடாது. ஆண்டவரே இயேசுவுக்காக வரும்படி கர்த்தர் கொண்டு வாங்க. இயேசுவுக்காக வரணுன்ற எண்ணத்தை கொடுங்க. ஆண்டவரே நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்கள், எங்களை நம்பி இந்த தேசத்துக்கு அனுப்பி கொண்டு வந்தீரே, அதை மாத்திரம் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கவனிங்க, 3 நாள் உபவாச ஜெபம். கடைசி நாளில் தான், கடைசி மணி வேளையில் உங்களை ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக கடைசி நாள், கடைசி மணி வேளையில் தான் ஜெபம். அது வரைக்கும் நம்ம குறித்து யோசிக்கக்கூடாது, நம்ம காரியமே சிந்திக்கக்கூடாது. இந்த தேசத்தில் 33 லட்சம் ஆத்துமாக்கள், சவுதி அரேபியா, ஈரான், அப்புறம் பஹ்ரைன், குவைத், இந்த மாதிரி இந்த நாடுகள் எல்லாம், அந்த வளைகுடா நாடுகளை நினச்சி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய சுயநலத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். அதனால் அதான் கவனமாக இருக்கணும். கடைசி நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஜெபிப்போம். அது வரைக்கும் உங்கள் காரியமே யோசிக்கக்கூடாது. எவ்வளோ காரியம் இருக்கட்டும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவோம்.
நம்ம இந்த தேசத்துக்காக ஜெபிப்போன்னு நிற்கணும். ஜெபத்தோடு போங்க, அனாவசியமான வார்த்தைகள் பேசாதங்க. நீங்கள் ஜெபத்தோடு உங்களுடைய இதை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பிரயாணங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்து நடத்தும். காட் பிளஸ் யூ. பாஸ்டர் உட்காரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலிருந்து இந்த 7 மணி வரை, இந்த 7:30 மணி வரை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் சொல்லி வேதம் சொல்லுது. அப்படியாக தேவ பலத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவன் நம்மோடு இருந்தார். நல்ல ஜெபத்தின் ஆவியை தேவன் நம்மத்தில் ஊற்றினபடினாலே கர்த்தருக்கு நாம் இன்னும் ஒரு முறை கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். நாளை காலையிலே தயவுசெய்து 9 மணிக்கு வந்து விடுங்கள். இன்றைக்கு நாம் சொன்னபடியாக தயவுசெய்து ஒரு சில அறிவிப்புகளை சொல்லும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த பிரேக் டைமில் கொடுக்கப்படுகிற அந்த ஜூஸ், அதே மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாம் தயவுசெய்து அங்கும் இங்குமாய் போடாதபடி டஸ்ட்பின் வைத்திருக்கிறார்கள், அந்த இடத்துல போடுங்கள். சின்ன பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் அதே போல் டாய்லெட் கொண்டு போனாலும் கூட தயவுசெய்து நீங்கள் கூட இருந்து அவர்களை உடனடியாக கூட்டி வந்து விடுங்கள். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, தண்ணீர் திறந்து விட்டு சின்ன பிள்ளைங்க திறந்து விட்டுறாங்கன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கிறது. தயவுசெய்து சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கணும், அந்த பிள்ளைகளை கூட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் திருப்பி கொண்டு வந்து விடுங்கள். முடிந்த மட்டும் பிரேக் டைமில் போனால் நன்றாக இருக்கும். சரி, எல்லாரும் எழும்பி நின்று நம் ஜெபிக்கு போய் நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் குமரேசன் முன்பதாக வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். நம்ம அதற்கு முன்பாக நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எழும்பி நின்று கண்களை மூடுவோம். மா கிருபையும் இரக்கமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையில் பிதாவே உம்முடைய பிள்ளைகளை கூட்டி இந்த தேசத்துக்காய் ஜெபிக்கும்படியாய் ஒருங்கிணைத்து இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதற்காய் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் இந்த தேசம் விடுவிக்கப்படுவியாய் பிதாவே. ஹல்லேலூயா. இங்கு இருக்கும் ஹல்லேலூயா இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார சக்திகள், தேசத்தின் அதிபதிகள் கட்டப்பட்டபடியாய் இந்த உபவாசத்தை நாங்கள் செய்யும்போது பிதாவே, அவன் பலனற்று ஹல்லேலூயா ஆழ்கடல் தள்ளப்படும் போது ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஒரு ஜெயம் ஹல்லேலூயா அந்த தேசத்தில் உண்டாகும்படியாய் ஹல்லேலூயா கண்ணீரோடு நிற்கிறோம் கர்த்தாவே. வந்த மக்களுக்காய் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இவர்கள் பிதாவே இந்த தேசத்தை விடுவிக்கும்படியாய் ஹல்லேலூயா இந்த தேசம் ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் நம் மக்கள் பிதாவே முதலாவது முழுமையாய் ஹல்லேலூயா கர்த்தருக்குள்ளாய் வந்து அந்த அபிஷேகம் பிதாவே அங்குமிங்குமாய் சென்று இந்த தேசத்திற்கு மக்களும் பிதாவே கர்த்தரை வணங்காத கூட்டம் பிதாவே முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்கும்படியாய் ஹல்லேலூயா இந்த தேசம் மாற்றப்பட வேண்டுமே ஹல்லேலூயா. உமக்கென்று ஹல்லேலூயா அது கைப்பற்றப்பட வேண்டுமே என்று சொல்லி பிதாவே இடுக்கத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த 3 நாட்களும் பிதாவே நாங்கள் பெரிய காரியத்தை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். நாங்கள் அல்ல கர்த்தாவே, நீர் மகிமைப்படும்படியாய் வந்த மக்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் கடந்து செல்லும்போதும் கிருபைகள் ஹல்லேலூயா அவர்களோடு செல்லும்படியா நான் ஜெபிக்கிறேன். திரும்பவும் காலையில் எழுந்து புதுபலத்தோடு வந்து உம்முடைய பாதபடியிலிருந்து பிதாவே இந்த வேளையில் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்மிடத்திலிருந்து அந்த கிருபைகளை பெற்று இந்த தேசத்தை விடுவிக்கவும் நாங்கள் இடுக்கத்தில் நிற்கும்போது பரலோகத்தின் ஒத்தாசை எங்களோடு சேர்ந்து நிற்கும்படியாய் ஹல்லேலூயா இந்த வேளையில் மன்றாடுகிறோம். ஹல்லேலூயா. தேவ தூதர்களை நீங்கள் காவல் வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் வல்லமை நீர் ஊற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் வரங்களை நீர் பிதாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து தேசத்தின் மீது ஒருத்தருக்கும் ஒரு பாரத்தை கொடுத்து ஜெபிக்கும்படியாய் நீர் முத்திரையிட்டதுக்காய் நீர் ஸ்தோத்திரங்க தாவே. இன்னும் வழி நடத்தும் எல்லாவற்றையும் வந்த ஊழியக்காரக்காயும் ஸ்தோத்திரங்க தாவே. வந்து எங்களை நடத்தி இந்த தேசத்தை விடுவிக்கும்படியாய் பாரத்தோடு வந்தவர் பிதாவே நீர் பரலோகத்தின் தேவன். வானத்தின் பிரதிகளை திறந்து பிதாவை நீர் ஊற்றி அபிஷேகித்து பிதாவே ஹல்லேலூயா நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் வந்த மக்கள் எல்லாரையும் கையில் கொடுக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபங்களும் பரம்பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் சிநேகமும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.